இந்த காலையிலே நாம் தேவனுடைய ஒரு உபதேசத்தின் பாகத்தை நாம் படிக்க இருக்கிறோம். இன்றைக்கி நாம் படிக்க போகிற ஒரு விஷயம் கொஞ்சம் சீரியஸானது, ரொம்ப முக்கியமானது மாத்திரமல்ல, கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ கூட. ஆனால் இந்த செய்தியை கேட்கிறவர்களுக்கு சில நேரங்களிலே எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றி அது வித்தியாசமான மனநிலைகளை உண்டாக்கலாம். ஆனால் வசனத்தை உண்மையாய் பற்றி கொண்டு பரிசுத்த ஆவியின் நிலையிலே தேவனுடைய வசனத்தை கேட்கிறவனுக்கு இந்த செய்தியை ஆம் என்றும் ஆமேன் என்று ஒத்துக்கொள்வான். எனக்கே பேசுகிறதுக்கு நேற்று தயார் பண்ணும்போது கொஞ்சம் தயக்கத்தோடு தான் இருந்தேன். ஆனாலும் வேறு வழி இல்லை. தேவனுடைய வசனத்தை சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்ல வேண்டிய நிலையில் நம்ம சொல்லித்தான் ஆக வேண்டும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 37வது பாடம். நாம் யாவர் எழும்பி நின்று ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த 37வது பாடத்தில் ஆவிக்குரிய வேசித்தனத்தை குறித்து ஒரு விஷயத்தை நம்ம படிக்க இருக்கிறோம். The spiritual fornication. முறை தவறின ஒரு உறவு அப்படின்றத பற்றி பேசும்போது 2 பதங்கள் பைபிளில் இருக்கிறது. ஒன்று விபச்சாரமும் இருக்கிறது, இன்னொன்று வேசித்தனமும் இருக்கிறது. அது என்னங்கிறத நம்ம இன்னைக்கு வேதத்தினுடைய நிலையில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன். ஆனால் எடுத்திருக்கிற வேத பாடத்தின் எல்லா குறிப்புகளையும் இன்னைக்கு ஒரே நாளில் என்னால் கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் தாமே அதுக்கு கிருபையை தந்து முடிந்தால் 2 பாகங்களாக நாம் படிப்போம். ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 15வது அதிகாரம் 20வது வசனம். The book of Acts chapter number 15 verse number 20. அப்போஸ்தலர் நடபடிகள் 15:20. விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நொறுங்குண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்று நான் தீர்மானிக்கிறேன். இந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் உள்ளது தான். விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசிக்கக்கூடாது, வேசித்தனம் பண்ணுதல் தவறு, நொறுங்குண்டு செத்ததுன்னா ரத்தம் சிந்தாமலேயே கழுத்தை நெரிச்சி கொள்றதுன்னு ஒன்று இருக்குல்ல. அதில் அந்த கொலையில் என்ன வராதுன்னா ரத்த சிந்துதல் வராது. வெட்டும்போது என்ன வந்துடும்? ரத்தம் சிந்தணும். இந்த இஸ்லாமியர்கள் கூட மிருகங்களை கொல்லும்போது அந்த ஹலால் முறை என்று ஒன்று வச்சுருப்பாங்க. அது ஹலாலுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதில் ஒன் ஆஃப் த பார்ட் என்னென்னா, அந்த மிருகத்தை கொல்றதுல கூட ஒரு முறை இருக்குது. ஒரு சொட்டு ரத்தம் கூட எதில் இருக்கக்கூடாதுங்க, அந்த மிருகத்தினுடைய சரீரத்தில் இருக்கும். அதை கரெக்டாக வெட்டுற முறையும் வெட்டினோன்னா அந்த மிருகத்துக்கும் வேதனை இருக்காது, அதே நேரத்தில் எல்லா ரத்தமும் என்ன செய்யுங்க, எக்ஸிட் ஆயிரும். அதனால தான் நொறுங்குண்டு செத்ததெல்லாம். அப்போது இதெல்லாம் பழைய ஏற்பாட்டின் உபதேசம்ன்ட்டு நம்ம விட்டுற முடியாது. இதை புதிய ஏற்பாட்டிலையும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறாரு. இதை பேதுருவும் இன்னொரு இடத்துல அவர் எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறார். இதில் நம்ம இன்றைக்கி எல்லாத்தையும் பார்க்க முடியாது. இதில் வேசித்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி மாத்திரம் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அது எந்த அர்த்தத்தில், என்ன நிலையிலே பைபிள் பேசுகிறது, இது அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். இதை நம்ம தவிர்த்துட்டு பைபாஸ் பண்ணி போக முடியாது. அதை நம்ம படித்து தான் ஆகணும். அது சிலருக்கு வருத்தமாக இருக்கலாம், காயமாக இருக்கலாம். இருக்கக்கூடிய 872 சப்ஸ்கிரைபரில் சில பேர் வெளியே போயிடலாம். எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, சொல்ல வேண்டியதை சொல்லிடணும். சப்ஸ்கிரைபரை சேர்க்கறதுக்காக நான் பிரசங்கம் பண்ண முடியாது. சத்தியத்தை உள்ளபடி பிரசங்கிக்க நான் அடுத்த நாள் அழைக்கப்பட்டிருக்கிறேன். தலைவணிக்கு ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்.
உம்முடைய வேத வார்த்தையின் முன்பாக நாங்கள் நிற்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசும் இடைபடுவீராக. உம்முடைய வேத வாக்கியம் எங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை அருளும்படி செபிக்கிறேன். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். இதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 20வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அதே காரியத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15:28 வேதத்தில் வாசிக்கிறோம். விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளும் இரத்தத்திற்கும் நொறுங்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. இதே வசனம் மறுபடியும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 21:25 வருகிறது. விசுவாசிகளான புறஜாதியார் இப்படிப்பட்டவைகளை கை கொள்ளாமல். இங்கே தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். இந்த விக்கிரகங்களுக்கு படைத்தது வேசித்தனம், நொறுங்குண்டு செத்தது, இரத்தத்திற்கு நியாயப்பிரமாணத்தின்படி இருக்கிற யூதர்கள் ஓரளவு கரெக்டாக இருக்கிறாங்க. ஏன்னா அது நியாயப்பிரமாணத்தில் இருக்குது. ஆனால் புறஜாதிகள் என்ன நினச்சிட்டாங்க, இது யாருக்கு, இது இஸ்ரவேலருக்கு, யூதருக்கு சொல்லப்பட்டது, இதுக்கு நமக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை, நாம் விக்கிரகங்களுக்கு படைத்ததெல்லாம் புசிக்கலாம், நொறுங்குண்டு செத்ததை சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அவங்க வராங்க. ஆனால் அப்போஸ்தலர்கள் மறுபடியும் அவர்களுக்கு எழுதும்போது என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், விசுவாசிகளான புறஜாதியார் இப்படிப்பட்டவைகளை கை கொள்ளாமல் விக்கிரகங்களுக்கு படைத்ததற்கும் இரத்தத்திற்கும் நொறுங்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் விலகியிருக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் பண்ணி அவர்களுக்கு எழுதி அனுப்பினோமே. ஸோ இது ஒரு மேண்டேட்ரி. இது எல்லாருக்கும் எப்படிப்பட்டதுங்க, பொதுவான ஒரு விஷயம். அப்போது இந்த முறை தவறின ஒரு உறவின் நிலைமையை பற்றி பேசும்போது தமிழிலே 2 பதங்கள் பயன்படுத்துவார்கள். ஒன்று விபச்சாரம், இன்னொன்று வேசித்தனம். விபச்சாரம் என்பது வேறு. ஆனால் வேசித்தனம் என்கிற நிலையை பற்றி தான் பைபிள் அதிகமாக பேசுகிறது. ஆனால் சில இடங்களிலே வேசித்தனம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அது விபச்சாரம்னு பைபிள் சில இடத்துல பேசுது. அது ஒரு வேளை அது டிரான்ஸ்லேஷனில் ஏற்பட்ட சில வேறுபாடாக இருக்கலாம். ஆனால் ஒரிஜினலாக வேசித்தனம், த ஃபார்னிகேஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு விஷயம் என்னென்னா, த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பிட்வீன் 2 persons நாட் மேரிட் டு ஈச் அதர். திருமண பந்தத்தில் இணைக்கப்படாத இருவர் முறை தவறி செய்து கொள்ளுகிற ஒரு சரீர உறவுக்கு தான் என்னென்று பெயருங்க, ஃபார்னிகேஷன் என்று பெயர், வேசித்தனம் என்று பெயர். இது பொதுவாக இன்றைக்கி எல்லா இடங்கள்ல என்ன செய்யுதுங்க, நடக்குது. காலேஜ் லெவலில் இருக்கிறாங்க, பள்ளிக்கூட லெவல்லலாம் கூட இன்றைக்கி என்ன செஞ்சிருச்சிக்க, ரொம்ப அசுத்தமான பழக்க வழக்கங்களுக்குள்ளே அநேகர் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் மாறி போயிட்டே இருக்குது. இன்றைக்கி வாலிப சமுதாயத்தை எந்த விதத்தில் நம்ம என்ன பண்ணவே முடியல, கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த மாதிரி ஒரு நிலையில் போகிறாங்க. அப்போது இப்போ விசுவாசிகளாகிய நாம் இதை எப்படி புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியுது இது தப்பு, இது பாவம், இதை நம்ம செய்யக்கூடாதுங்கிறத நாமளும் இருக்கிறோம், அந்த ஒழுக்கத்தில் இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை நம்ம கற்றுக் கொடுக்குறோம். குறிப்பாக நம்முடைய சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா, தவறு, ஒழுக்கமாக வாழணும், பரிசுத்தமாக இருக்கணும், உங்கள் சரீரத்தை நீங்கள் ஆண்டவருக்கு ஒழுங்காக கொடுக்கணும் என்கிற விஷயங்களை எல்லாம் நம்ம அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அதில் குறிப்பாக 99% ஆண்டவரை நேசிக்கிற, வசனத்தை நேசிக்கிற உத்தமமான விசுவாசிகள் யாரும் இதில் மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறதில்லை. சில நேரங்களிலே பிசாசு அவர்களை வஞ்சிக்கும் பொழுது, சில பாவ ஆசைகளுக்குள்ளே, இச்சைகளுக்குள்ளே இழுக்கப்படும் போது சில பிள்ளைகள் போய் தெரியாமல் அதில் போய் விழுந்துடுறாங்க. ஆனாலும் கர்த்தர் கிருபை உள்ளவர் காப்பாற்றி வெளியில் கொண்டு வர்றார். இந்த பாட்டு ரொம்ப நல்லா புரியுது நமக்கு. ஆனால் நாங்கள் பேச வர்றது சரீரப்பிரகாரமான வேசித்தனத்தை பற்றி அல்ல. அது ரொம்ப முக்கியம், அது செய்யக்கூடாது, ரொம்ப தவறு, அது செய்வது மிகப்பெரிய பாவம் என்பதை வேதம் மிகவும் கண்டித்து பேசுகிறது. இந்த இடத்துல அப்போஸ்தலர்கள் அதை இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறதே ஃபிசிக்கல் ஃபார்னிகேஷனை பற்றி தான், சரீரப்பிரகாரமான வேசித்தனத்தை பற்றி தான். அவங்க 3 இடங்களிலேயே விசுவாசிகளுக்கும் யூதர்களுக்கானாலும் சரி புறஜாதிகளுக்கானாலும் சரி பேசுகிறாங்க. ஆனால் எந்த ஒரு மாம்சீக ரீதியாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தையுமே நம்ம ஆவிக்குரிய ரீதியில் நம்ம சிந்திக்கணும். we have to think it in the spiritual perspective.
அப்போ ஸ்பிரிச்சுவல் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின் போது எப்படி ஒரு மனிதன் சரீரப்பிரகாரமான நிலையில் வேசித்தனம் பண்ணுகிறானோ அதை போலவே இவனால் எதுலேயும் பண்ண முடியுங்க. ஆவிக்குரிய நிலையிலே ஒரு வேசித்தனத்தை பண்ண முடியுங்கிறத நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் ஆவிக்குரிய வேசித்தனம் என்கிறதான ஒரு பதத்தை வேதம் டைரக்டாக பேசலைனாலும் கூட கிறிஸ்துவுக்கேற்ற ஒரு விசுவாசத்தின் நிலையை விட்டு மாறி இருக்கக்கூடிய ஒரு நிலையை ஒரு வேசித்தனத்திற்கு ஒப்புமையாக பைபிள் பேசுகிறது என்பதை நீங்கள் பழைய ஏற்பாட்டிலேருந்தே படிக்கலாம். குறிப்பாக ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் என்கிற இந்த 3 புஸ்தகங்கள். அதை தாண்டி மற்ற சில சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலெல்லாம் இங்கொன்றும் அங்கொன்றுமாய் வருகிறது. இதை ஆண்டவர் எப்படி பேசுகிறார்னால, இஸ்ரவேல் ஜனம் எப்படி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் கர்த்தரை விட்டு சோரம் போய் அவர்கள் தவறான முறை தவறின ஒரு காரியங்களுக்குள்ளாக ஈடுபடுகிறார்கள் என்கிற விஷயத்தை பற்றி பேசும் பொழுது இதையெல்லாம் ஆண்டவர் சொல்றார். அப்போ சரீரப்பிரகாரமாக ஒரு திருமணமாகாத நிலையில் இருக்கக்கூடிய இருவர் செய்து கொள்ளுகிற ஒரு சரீர உறவானது எப்படி வேசித்தனமாய் கருதப்படுகிறதோ அதே விதமாய் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அழைக்கப்பட்டிருக்கிற நாம் இன்றைக்கு தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டு கிறிஸ்துவுக்கு ஒரு மணவாட்டி என்கிற ஸ்தானத்தில் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். அப்போ அந்த புனிதத்துவத்தை, அந்த கற்பை, கிறிஸ்துவனுடைய வருகை மட்டும் நாம் தூய்மையாய் காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம எல்லாரும் எதுக்காக காத்திருக்கிறோம்னா, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்காக நம்ம என்ன செய்யறோங்க? we are already engaged, we are already appointed. நம்ம ஏற்கனவே நியமிக்கப்பட்டவர்கள், நாம் ஏற்கனவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே இந்த ஒரு நியமனத்தில் இது இனி செய்து கொள்ள போகிற ஒரு ஒரு நீண்ட ஒப்பந்தத்திற்கு ஒரு புரோட்டோகால் தான் எதுங்க இது. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சரீரப்பிரகாரமான நிலையை பற்றியெல்லாம் பேசுகிற எல்லாத்துக்கும் பின்னால் ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். குறிப்பாக நீங்கள் எபேசியரில் நீங்கள் படிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் கணவன் மனைவி உறவை பற்றியெல்லாம் அழகாக பேசிட்டே வருவார். இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், எல்லாம் பேசிட்டு கடைசியில் வரும்போது சொல்லுகிறான், நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன், இந்த ரகசியம் பெரியதுன்னு முடிக்கிறார். ஸோ இதன் மூலமாக நீ எதை புரிஞ்சிக்கோ, கிறிஸ்துவுக்கும் உனக்கும் உள்ள ஐக்கியம் எப்படிப்பட்டது என்கிறத புரிந்துகொள். அப்போ சரீரப்பிரகாரமான நிலைமையிலே கணவன் மனைவி என்கிற ஒரு நிலையின் பந்தத்திலே எப்படி நாம் ஒரு புனிதமாக பரிசுத்தமாய் ஒழுக்கமாய் வாழ்கிறோமோ அதுபோல கிறிஸ்துவோடு உள்ள ஒரு உறவிலேயும் ஒரு ஒழுக்கம் நமக்கு தேவை என்கிறத பைபிள் நமக்கு தெளிவாக பேசுகிறது. அப்போ ஆண்டவர் நம்மளை எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார்னா, ஆசாரியர்களாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ தேவன் நம்மளை அழைத்த அழைப்பு எப்படின்னா, உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறோம். அப்போ நமக்குள்ளே தேவன் ஒரு ஆசாரியத்துவத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆசாரியத்துவத்தின் நிலையிலுடைய பிரதான ஆசாரியன் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவருக்கு கீழான அந்த ஆசாரியத்துவத்தில் தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். அது லேவி கோத்திரத்தின் அடிப்படையில் உண்டான. ஆனால் லேவி கோத்திரத்தின் நிலையிலே ஆண்டவர் ஆசாரியத்துவத்தை ஏற்படுத்தும் போது என்ன ஒரு ஒழுங்கு ஆண்டவர் கற்பிக்கிறார் என்பதற்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு லேவியர் ஆகமத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் லேவியர் ஆகமத்தின் புத்தகத்துக்கு செல்வோம். 19வது அதிகாரம். லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம். இந்த லேவியர் ஆகமம் என்பது இந்த புஸ்தகமே யாருக்காக எழுதப்பட்டது தான்? லேவியர்களுக்காக எழுதப்பட்டது. இதில் ஆசாரியத்துவ நிலையில் இருக்கக்கூடிய அவர்களுக்காகவே எழுதப்பட்ட ஒரு ஸ்பெசிஃபிக் புக் அது. அதில் அவங்க எப்படி இருக்கணும், என்ன மாதிரி பழக்க வழக்கங்களை கண்டுபிடிக்கணும். மற்ற கோத்திரத்தார் செய்யக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் யார் செய்ய முடியாதுங்க, லேவி கோத்திரத்தார் செய்ய முடியாது. அவங்க ஆசாரியத்துவ ஊழியத்தில் இருக்கிறதுனால அதற்கென்ற ஒரு பிரத்யேக பிரதிஷ்டை அவர்களுக்குள்ளே இருக்கணும். அதிலேயும் பிரதான ஆசாரியனுக்கென்று இன்னும் ஒரு சில கோட் ஆஃப் கான்டக்ட் என்ன செய்யுதுங்க, ஸ்ட்ராங்காக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் லேவியர் ஆகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் படிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல எழுதும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, 19வது அதிகாரத்தில் 27வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறோம்.
26 படிக்கலாம். நீங்கள் யாதொன்றையும் இரத்தத்தோடு கூட என்ன செய்யக்கூடாது? பூசிக்கக்கூடாது, குறி கேட்கக்கூடாது, நாள் பார்க்க கூடாது, உங்கள் தலைமயிரை சுற்றி என்ன செய்யக்கூடாது? ஒதுக்கக்கூடாது, தாடியின் ஓரங்களை என்ன செய்யக்கூடாது? கத்தரிக்கக்கூடாது, செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை என்ன செய்யக்கூடாது? கீறிக்கொள்ளக்கூடாது, அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேலே குத்திக்கொள்ளாது, அதாவது டேட்டூஸ்ன்னு வாங்கல, இந்த பச்சை குத்துறது, அதெல்லாம் செய்யக்கூடாது. 29 ரொம்ப முக்கியம். தேசத்தார் வேசித்தனம் பண்ணி தேசமெங்கும் முறைகேடான பாவம் நிறையாதபடிக்கு உன் குமாரத்தியை வேசித்தனம் பண்ண விடுகிறதுனாலே என்ன செய்வாயாக? பரிசுத்த குலைச்சல் ஆக்காயாக அப்படின்னு எழுதுறாரு. அப்போது குமாரத்திகளை பாவம் செய்கிறதுக்கு அனுமதிக்கும் போது அது என்ன ஆகுதுங்க? பரிசுத்த குலைச்சல் ஆகுது. அப்போது ஆசாரியத்துவத்தின் நிலையிலே நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்கு அவருடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம். அப்போ நாம் நம்மளை வேசி தனத்தின் நிலைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒழுங்கை நம்ம என்ன ஆக்கிறோங்க? பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறோம். இதுதான் நம்ம அதில் கண்டுகொள்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கிட்ட வரும்போது ஆவிக்குரிய நிலைமை வேசித்தனத்தை இஸ்ரவேலரிடத்தில் ஆண்டவர் எப்படி பார்த்தார் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிங்கள். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 3வது அதிகாரத்தின் 1, 2 வசனங்கள். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 1, 2 வசனங்கள். ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் மனைவியானால் அவன் அவளிடத்தில் இனி திரும்பி போவானோ? அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவா என்று மனுஷர் சொல்லுவார்கள். நீயோ வென்றால் யாரை சொல்றாரு? ஒரு தனிப்பட்ட நபர் அல்ல, இஸ்ரவேல் தேசமாய் இருக்கிற என் ஜனமாய் இருக்கிற உங்களை சொல்றேன் அப்படிங்கிறாரு. நீங்களோ வென்றால், அதாவது இஸ்ரவேலின் மக்களே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களே, என்னுடைய ஜனமாய் உங்களை நான் என்ன பண்ணேன்? தெரிந்து கொண்டேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள்? அநேக நேசரோடே என்ன பண்ணினாய்? வேசித்தனம் பண்ணினாய். எத்தனை தரம் பண்ணினாய்? ஒருத்தரோட 2 பேர் இல்லை, அநேகம் பேரோடு. அப்போ என்ன இவர் சொல்ல வர்றாருன்னா, இவங்க ஆண்டவர் காட்டின அந்த வழிகளை விட்டு, ஒழுங்கை விட்டு, தேவருடைய திட்டத்தை விட்டு வெளியில் போகிறாங்க, தேவருடைய சித்தத்தை விட்டு வெளியில் போகிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாரு, ஆகிலும் என்னிடத்தில் திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது பைபிள் படி வேசித்தன முகாந்திரம் இருந்தால் மனைவி என்ன பண்ணிடலாம்? தள்ளி விட்டுடலாம், அதாவது டிவோர்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போது டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்து தள்ளி விடுறதுக்கு பைபிளில் அனுமதி இருக்குது. எந்த ஒரே ஒரு இடத்துல தான்? வேசித்தன முகாந்திரம் நிமித்தமாக. அப்போது பைபிள் என்ன சொல்லுகிறதுனா, இப்போ ஆண்டவர் அதே பிரின்சிபிள் படி நம்மளை தள்ளி விடணுன்னா என்ன பண்ணியிருக்கலாம்? இஸ்ரவேலை தள்ளி விட்டுடலாம். அப்போ ஆண்டவர் மறுபடியும் என்ன சொல்கிறாரு? உன்னை நான் எத்தனை தரமோ சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன், ஆனால் உனக்கு என்ன இல்லாமல் போச்சு? மனது இல்லாமல் போச்சு. ஆனாலும் மிகுந்த இரக்கங்களினாலே உனக்கு நான் என்ன செய்வேன்? இறங்குவேன் அப்படின்லாம் கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க? சொல்கிறார். அப்போ எரேமியா 3:2 வாசிக்கும் போது, நீ மேடுகளின் மேல் உன் கண்களை ஏறெடுத்து நீ வேசித்தனம் பண்ணாத இடம் ஒன்று உண்டோ என்று பார் அப்படின்னு ஒரு தேசத்தை பார்த்து சொல்றாரு. நீ தப்பு பண்ணாத இடம்னு ஏதாவது வச்சிருக்கிறியா பார், எல்லா இடத்துலையும் என்ன பண்ணியிருக்கிற? தப்பு பண்ணியிருக்க அப்படிங்கிறாரு. நீ வழி ஓரங்களில் உன் நேசருக்கு காத்து கொண்டிருந்து உன் வேசித்தனங்களாலும் உன் அக்கிரமங்களாலும் தேசத்தை என்ன பண்ணினாய்? தீட்டுப்படுத்தினாய். அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் தான் ஆண்டவர் தெரிந்து கொண்ட பழைய ஏற்பாட்டு சபை. அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த பிரின்சிபிள் என்ன? இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நான் இன்று உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளின்படி எல்லாம் நீ செய்கிறதுக்கு எப்படி இருக்கணும்? கவனமாக இருக்கணும்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் அவங்களுக்கு கையில் கொடுத்தாரு. அப்போது தேவனை அவங்க நம்பாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றி அந்நிய தேவர்களுக்கு பலியிட போய் அந்நிய தேவர்களுடைய வழிகளையெல்லாம் அவர்கள் பின்பற்றி போகிறதின் மூலமாக அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தேசத்தை என்ன பண்ணுறாங்க? தீட்டுப்படுத்துகிறாங்க. அப்போ எங்கே போனாலும் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்தத்தின் ஒழுங்கு அவங்க என்ன பண்ணணுங்க? கடைபிடிக்கணும். ஆண்டவர் ஒரு காலத்தில் பாபிலோனுடைய சிறையிருப்புக்குள்ளே இஸ்ரவேலரை ஒப்பு கொடுக்குறார். ஆனால் பெரும்பான்மையான மக்கள் 95 to 96% என்ன ஆச்சுன்னா கரப்ட் ஆயிடுச்சு.
ஏன்னா அந்த பாபிலோனில் காணப்படுகிறதான அந்த பிரம்மாண்டங்கள், அந்த அந்த கவர்ச்சிகள், அந்த இச்சையான விஷயங்கள் எல்லாம் அந்த ஜனங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணும்போது என்ன பண்ணிச்சு, அவனுக்கு ரொம்ப துளிர் விட்டு போச்சு. ஆனால் தேவனுக்கு தங்களை உண்மையாக அர்ப்பணித்து கொண்ட பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க எப்படி நடந்து கொண்டார்களானால், அவர்கள் சொல்கிறாங்க, இதனாலே நாங்கள் எங்களை என்ன பண்ணி கொள்ள மாட்டோம், தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டோம் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்போ தீர்மானம் பண்ணினதில் யார்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல், எஸ்ரா, நெகேமியா, இப்படி ஒரு பெரிய குரூப் இருந்தாங்க பாருங்க. அவங்கெல்லாம் சிறையிருப்புக்கு போகும்போது வாலிபர்கள். அவர்களை நேபுகாத்நேச்சார் ஆட்களை தெரிந்து கொள்ளும் போது வயதானவங்களெல்லாம் தெரிந்து கொள்ளலை, இளைஞர்களை, வாலிபர்களை, சமஸ்த ஜனமாக இருக்கிற நல்ல ஆட்களை, அற்புதமான ஆட்களெல்லாம் தெரிந்து கொண்டு அவங்களுக்கு இன்னும் நல்ல போஷாக்கு கொடுத்து அவங்க பார்க்கும்போது ப்ரெசன்ஸ், அதாவது ராஜாவுடைய சமூகத்தில் நிற்கும்போது எப்படி நிற்கணுங்க, நல்ல கலையாக, ஒரு ஜாம்பவானாக, ஒரு கம்பீரமாக, ஒரு அரசாங்கத்தில் ஒரு உயர் பதவியில் இருக்கிறதுக்கு ஏற்ற அந்த ஒரு கம்பீரத்தில் அவங்க என்ன செய்யணுங்க, நிற்கணும். அதனால தான் அந்த போலீஸ்லலாம் ஆள் எடுக்கும்போது ஹைட்டு வெயிட்லாம் பார்த்து எடுக்கிறாங்க பாருங்கள். சும்மா யார் வேணால் போலீஸில் சேரலான்னு ஒரு குட்டைக்கும் சப்பைக்கும் போய் நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸை, யூனிஃபார்மை போட்டு விட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காது பாருங்கள். அப்போ ஒரு போலீஸ் என்று சொன்னால் அந்த அப்பியரன்ஸ், அந்த கெட்டப் எப்படி இருக்கணுங்க, நல்லா இருக்கணும் பாருங்கள். ட்ரிம்மாக இருக்கணும், ஹைட்டாக இருக்கணும், அந்த வெயிட் இருக்கணும், அந்த ஒரு புஜபல பராக்கிரமம் அவர்களிடத்தில் இருக்கணும். இதெல்லாம் அந்த காலத்திலிருந்தெல்லாம் பின்பற்றி வரப்பட்ட விஷயங்கள். இவையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தங்களுடைய இருதயத்தில் அவங்க வைத்திருந்த காரியம், நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தர் நமக்கென்று ஒரு வழியை கொடுத்திருக்கிறார், அந்த வழிக்குள்ளே நாம் சரியாய் வாழ வேண்டும், ஒழுக்கமாய் வாழ வேண்டும், பரிசுத்தத்தோடு கூட வாழ வேண்டும் என்கிற ஒரு ஒழுக்க முறையோடு, நெறியோடு கூட அவர்கள் வாழ தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள். அந்த தீர்மானத்திலே, அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் மிகவும் உறுதியாக என்ன செய்தார்கள், இருந்தார்கள். அப்போ இந்த உறுதியில் நிறைய பேர் இல்லை. இதனால தான் ஆண்டவர் இஸ்ரவேலரை பார்த்து சொன்னார், நீ வேசித்தனம் பண்ணாத இடம் ஏதாவது என்ன செய்தா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்கிறார். எசேக்கியேல்ல அடுத்த ஸ்டெப் என்ன ஆச்சுன்னா, இவன் தப்பு பண்ணது இல்லாமல் தன் பிள்ளைகளை தப்பு பண்ண வைக்கிறான். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போய் கானான் தேசத்தில் ஆண்டவர் குடியமர்த்தும் போது அவர் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்த இடத்துல பரிசுத்தமாய் வாழ், உனக்கு நான் ஒரு பிரமாணத்தை கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் ஓரேபிலே மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை கடைப்பிடித்து தான் நீ என்ன செய்யணும், நடக்கணும். நடந்தால் தான் நீ குடியிருக்கிற தேசத்தில் நீ எப்படி இருப்ப, செழித்திருப்ப, உன்னை வாழ வைப்ப, உன்னை நன்றாக வைத்திருப்ப, இந்த புறஜாதியார் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக உன்னை சாட்சியாக நிலைநிறுத்துவேனாரு. ஆனால் அந்நிய புத்திரராக இருக்கிற ஜாதிகளை தேவன் எல்லாரையும் துரத்தி விடாமல் கொஞ்சம் பங்கை ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, அந்த தேசத்தில் வைத்தார். ஏன்னா இவன் எப்படி இருக்கிறாங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் ஒரு சிச்சுவேஷன் அங்கே கிரியேட் பண்ணி விடுறாரு. எப்படி இவனுங்க வந்து அந்த அந்நிய ஜாதிகளுக்கு விலகி இருக்கிறானா, இல்லை அவங்களோட சேர்ந்து வேணும் கூத்தடிச்சிட்டு ஒன்னோட ஒன்றா மாறிடுறானா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஆண்டவர் கானானை ஆண்டவர் ஜனங்கள் சுதந்திரிக்க போகும்போது கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணாமல் கொஞ்சத்து பேர் என்ன செஞ்சு வைக்கிறார், ஸ்பேர் பண்ணி அந்த இடத்துல விட்டு வைக்கிறார். ஆனால் அங்கே போன ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒழுங்காக இருக்கிறவன் ஒழுங்காக இருந்தான், ஆனால் கெடணும்னு நினைக்கிறவன் என்ன செய்கிறாங்க, கெட்டு போகிறான். இது நிமித்தமாய் அவர்கள் கானான் தேசத்தில் குடியிருந்தாலும் அதை ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொன்னார், பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொன்னார். அதிலெல்லாம் எந்த விதமான மாறுபட, ஆனால் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் இருந்த அந்த தேசத்தை நரகமான ஒரு தேசமாய், சாபக்கேடான தேசமாய் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பல வேசித்தன பாவங்களுக்கு தங்களை உட்படுத்தினதின் மூலமாய் அவர்கள் பாவம் செய்தார்கள். அது சொல்லும்போது ஆண்டவர் ஒரு வார்னிங் கொடுக்குறார். என்ன கொடுக்குறாருன்னா, நீ கல்யாணம் பண்ணும்போது தயவுசெய்து உன் பிள்ளைகளெல்லாம் என்ன பண்ணிடாத, அந்நிய புத்திரருக்கு நீ பொண்ணு கொடுத்துடாத, பொண்ணு என்ன செஞ்சிடாத, எடுத்துடாத. அது உள்ளே வந்துச்சுன்னா அது என்ன பண்ணுன்னா, உன் பிள்ளைகளுடைய மனதை அது மாற்றி அது பாவமான காரியங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு வார்னிங்கை கர்த்தர் கொடுக்குறாரு. ஆனால் இந்த வார்னிங்கை உண்மையாக பின்பற்றி நடந்திருந்தாங்கன்னா பிரச்சனையே வந்திருக்காது.
ஆனால் பாபிலோனின் சிறையிருப்பில் இருந்த 70 வருஷத்தில் என்ன ஆச்சு? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களும் பரிசுத்தமாய் வாழாதபடி, தங்கள் பிள்ளைகளையும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்காதபடி என்ன பண்ணாங்க? எல்லாத்தோடுமா மிங்கிளாக விட்டதுனால கடைசியில் என்ன ஆச்சு? பரிசுத்த வித்து தேசத்தில் என்ன செய்தது? கலந்து போயிட்டு. அந்த உக்கிரத்தினுடைய வேதனையை தாங்க முடியாம தான் எஸ்ராவிலே படிக்கிறோம், அவன் தன் தாடி மயிரை பீத்து கொண்டு என்ன செய்தான்? கதறி அழுகிறான். அப்போ உத்தம ஒரு பரிசுத்தவான் he cannot tolerate this kind of a disorder. ஒரு ஒழுங்கினத்தை அவனால் என்ன பண்ண முடியாதுங்க? தாங்கிக் கொள்ள முடியாது. மற்றவனுக்கெல்லாம் அழுக வரவே இல்லை பாருங்க. மற்றவெல்லாம் சிரிச்சிட்டு இருப்பான். அந்த பிள்ளைகள் கிட்ட போய் எஸ்ரா பேசி பார்க்குறான், அது வேற ஏதோ பாஷை பேசுது. என்னடா இவன் பேசுகிற பாஷையே நமக்கு புரியல, ஹிப்ரு பாஷையில் நம்ம பிள்ளைகள்லாம். ஏன்னா என்றைக்குமே ஒரு குழந்தை ஒரு குடும்பத்தில் பிறக்கும்போது அந்த தாய் தான் அந்த குழந்தைக்கு என்ன பண்ணி கொடுக்குறான்? அவன் மொழியை சொல்லி கொடுக்குறான். அந்த தாய் மூலமாக தான் அது வெறும் பாலை மாத்திரம் இல்லை, அந்த அரவணைப்பை மாத்திரம் இல்லை, அது பேசக்கூடிய பாஷை யார்கிட்டேருந்து தான் கற்றுக்குதுங்க. அதனால தான் சொல்லும்போது என்னன்னு சொல்கிறான்? தாய் மொழிங்கிறான். அது தகப்பன் மொழின்னு சொல்கிறது இல்லை, தாய் மொழிங்கிறான். தாய்கிட்ட இருந்து தான் அது கற்றுக்குது. அப்போது தாய் ஒரு விசுவாசத்தில் இருக்கிறவளாக இருந்ததுன்னா அந்த குழந்தைக்குள்ளே என்ன போயிருக்கும்? விசுவாசம் போயிருக்கும். அதை பேச சொன்னால் அது சினிமா பாட்டு பாடுது. என்னன்னா இது வந்தது வேற ஆளாக வந்திருக்குது. ஸோ இதுக்கு வசனமே தெரியல, அது எங்கேருந்து வசனம் சொல்லி கொடுக்குறது? அப்போ இது என்ன ஆகிப்போச்சு? இப்போ போய் எஸ்ரா கொஞ்சம் இந்த பிள்ளைங்கிட்டலாம் பேச்சு கொடுத்து பார்க்குறான். 70 வருஷம் அதெல்லாம் எங்கே பிறந்ததுன்னா பாபிலோனில் பிறந்தது. பாபிலோனில் பிறந்ததுனால அதுக்குள்ள பேசி பார்க்குறான். ஒன்று கூட என்ன தெரியலங்க, ஹீப்ரு பாஷையும் தெரியல, மொழி தெரியல, ஒன்றுமே தெரியல. இது என்ன சம்திங் ராங் சம்வேர் ஆச்சுன்னு சொல்லிட்டு விசாரிக்க போனால் அவன் கண்டுபிடிக்கிறான். இவனுங்க போய் அந்நிய புத்திரர்களை எல்லாம் நிறைய பேர் கல்யாணம் பண்ணி பிள்ளை பிறந்ததுனால இந்த தாயுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால் அந்த குழந்தைகள் எல்லாம் தேவனுக்கேற்ற ஒரு நிலையில் இல்லாதபடி அது வேற ஒரு நிலையில் அது என்ன செய்யுதுங்க இருக்குது. இந்த வேதனையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம்தான் சொல்லுறான், நீ எருசலேமை கட்டுறது அப்புறம் இருக்கட்டும், நீ ஆலயத்தை கட்டுறது அப்புறம் இருக்கட்டும், பட்டணத்தை உயர்த்தி கட்டுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல ஜனங்களே நீங்கள் எல்லாரும் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அப்போ ஜனங்களை தேவரோடு கூட என்ன பண்ண வைக்கிறாங்க? ஒப்புரவாக வைக்கிறாங்க. இதை தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 16வது அதிகாரத்தின் 21வது வசனத்தில் வாசிக்கும் போது வேத வசனம் சொல்லுகிறது, நீ செய்த வேசித்தனங்கள் போதாதென்று பெற்றோரை பார்த்து சொல்றாரு, நீ பண்ண அக்கிரமம் பாதாது என்று சொல்லி நீ உன் பிள்ளைகளை அவர்களுக்கு தீக்கடக்க பண்ண ஒப்பு கொடுத்து அவர்களை என்ன பண்ணினாய்? அப்போ பிள்ளைகள் பாவம் செய்கிறதுக்கு யார் காரணமா இருந்தா? அப்போ இன்னைக்கு பாருங்க, நம்முடைய சபையில் எவ்வளோ சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. அப்போ இந்த பிள்ளைகள் வளருகிறதற்கு பெற்று ஊழியக்காரர்களாகிய நாங்கள் இந்த சபையானது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் அவர்களுக்குள்ளே அந்த விசுவாசத்தை உள்புகுத்துறதுக்கு நாங்கள் என்ன முயற்சி பண்ண முடியுமோ பண்ணுறோம். ஆனால் அந்த விசுவாசத்துக்கு ஏற்றபடி அந்த பிள்ளைகளை ரேஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? ஆமாம், நாங்கள் எங்ககிட்ட ஒரு 22 மணி நேரம் வராங்க போகிறாங்க, மற்ற பெரும்பான்மையான நேரம் குழந்தைங்க யார்கிட்ட இருக்குது? அப்போ அந்த பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் அறியாமையில், பைபிள் அழகாக சொல்லுகிறது, பிள்ளையினுடைய நெஞ்சில் எது ஒட்டி இருக்குமா? மதியினம். மதியினம் என்றால் அறியாமை, அதுக்கு தெரியாதது. அப்போது வசனத்தை அறிஞ்சு நீ தான் பிள்ளையை நடத்த வேண்டிய வழியில் என்ன பண்ணணுங்க? ஆமாம், எப்படி உடுத்தணும், எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்படி நம்ம ஜீவிக்கணும், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்கிற அந்த உபதேசத்துக்கு ஏற்ற நிலைமையில், இது ஒரு பாரம்பரியமாக ஒரு ஃபெனாட்டிசிசமாக அல்ல, தேவனுடைய உபதேசத்தின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணணுங்க? ஆமாம், அதாவது ஏன் இப்படி கொடுத்தக்கூடாதுன்னா நான் கோயிலில் ஒத்துக்க மாட்டாங்க, ஏன் இப்படி இருக்கணும், எப்படி போகணும், இப்படி வரணும், இதெல்லாம் ஏன் செய்யக்கூடாதுன்னா சர்ச்சில் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த கான்செப்டே கிடையாது, சர்ச்சுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இவை எல்லாம் எதோடு சம்பந்தப்பட்டதுன்னா தேவனுடைய உபதேசத்தோடும் அவருடைய வார்த்தையோடு சம்பந்தப்பட்டது. அப்போ அந்த கனெக்ஷனுக்குள்ள நாம் பிள்ளைகளை கொண்டு புல் பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்பு? நம்மளுடைய பொறுப்பு. அதே நேரத்தில் சில நேரத்தில் இல்லை என்னால் அப்படிலாம் பண்ண முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன்னா அந்த நேரத்தில் பெற்றோராகிய நாம் ஒரு உறுதியான ஸ்டாண்ட் அப் பாயிண்ட் என்ன செய்யணுங்க? எடுத்து இப்படி இருந்தால் தான் நீ இங்கே இருக்க முடியும், இல்லைன்னா நீ வேற இடம் பாருன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு தகரால அடாவடித்தனமாக ஏதோ பண்ணால் தான் அந்த இடம் எப்படி இருக்குங்க? ஒழுங்கா இருக்கும் பாருங்க. அந்த ஒரு ஒழுங்கினத்துக்கு நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தோன்னா அந்த இடங்கள் முழுவதும் பரிசுத்த குறைச்சலாக மாறுகிறது. இன்றைக்கு இப்படித்தான் இன்றைக்கு இஸ்ரவேலர்கள் தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் கெட்டதும் இல்லாமல் அவருடைய குடும்பத்தை, பிள்ளைகளை கெடுத்தார்கள். இந்த ஊழியத்தில் நான் 54 வருஷங்கள் பயணித்த பயணத்தை வைத்து நான் சொல்லுகிறேன். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல்
தீத்துவுக்கு எழுது, தீமத்தேயுக்கான்னு தெரியல, முந்தி இந்த விசுவாசம் உன் பாட்டிக்குள்ளே இருந்தது, அப்புறம் தீமத்தேயுவா உன்னுடைய தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ள எல்லாம் என்ன செய்தது இருந்தது. அந்த விசுவாசம் இப்போ யாருக்குள்ள இருக்குதுங்க? அப்போ விசுவாசம் வந்து ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷனாக என்ன செய்யுதுங்க, ஒரு சபை பாரம்பரியம் அல்ல. இட்ஸ் நாட் அ சர்ச் ட்ரெடிஷன்லாம் கிடையாது. இதுக்கெல்லாம் இது உபதேசம் சார்ந்த, உபதேசத்தின் அடிப்படையில் உண்டான விசுவாசம். அப்போ இந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தை எதுக்கு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து அதனுடைய சாராம்சத்தை, அது முழுதும் உபதேசம் அல்ல, அந்த சாராம்சத்தை ஒரு இதுவாக நம்ம அடித்து ஏன் பிள்ளைகளுக்குள்ள சொல்ல வைக்கிறேன்னா, ஏதாவது ஒரு காலத்தில் அவன் இன்றைக்கி மனப்பாடம் பண்ணி கிளாஸில் அது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி சொல்லிட்டான்னு வைங்களேன், ஆனாலும் அந்த வார்த்தை அவனுடைய இருதயத்தில் என்றைக்கோ ஒரு நாள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், பேசிக்கிட்டே இருக்க. டே நீ மனப்பாடம் பண்ணி உனக்கு ஞாபகம் இருக்கா, உனக்கு சண்டே ஸ்கூலில் பானு சிஸ்டர் சொல்லி கொடுத்தாங்களே, ஆக்னஸ் சிஸ்டர் சொல்லி கொடுத்தாங்களே, ஞாபகம் இருக்குதா அப்படின்னு ஏதோ ஒரு வேதத்தில் தப்பு பண்ண போகும்போது அந்த வார்த்தை அவனோடு கூட பேசும். அதுக்கு போடுற வித்து தான் அது உள்ள. பட் அது போடுற வித்து போட்டாச்சு, தண்ணி ஊற்ற வேண்டியது யார் பொறுப்பு? பெற்றோராகிய நம்முடைய பொறுப்பு. நாம் என்ன பண்ணுறோன்னா, அநேக நேரங்களில் ரொம்ப லீனியண்ட்டாக இருக்கிறோம். காரணம், இன்னும் அறிந்து கொண்ட உபதேசத்தின் நிலைப்பாட்டினுடைய விஷயங்களிலே அநேக காரியங்களுக்கு நாமளே இன்னும் ஒப்பு கொடுக்காததுனால நம்ம பிள்ளைகளை நம்ம வழி நடத்த முடியல. வேறு ஸ்ட்ரகிளிங். அவன் திருப்பி கேள்வி கேட்குறான், நீ ஏன் சரியில்லை, நீ எதுக்கு எனக்கு வந்து புத்தி சொல்ல வந்துட்டேன்? இப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் பாருங்க. நீ செய்த வேசித்தனங்கள் போதாது என்று சொல்லி உன் பிள்ளைகளை என்ன பண்ண வைக்கிற? அப்போது தேவன், அப்போது இதில் ஆவிக்குரிய வேசித்தனங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, தேவன் நமக்கு ஒரு ஒழுங்கையும் ஒரு உபதேசத்தையும் ஒரு வழிமுறையும் கற்றுக் கொடுத்துருக்கிறார். இந்த வழிமுறைக்கு முற்றிலும் மாறான வழிமுறை தான் எந்த வழிமுறைங்க? இந்த உலகத்தின் வழிமுறை. அதனால தான் இயேசுவே அழகாக சொன்னார், இந்த உலகத்தினுடைய பாவத்தை நான் கடிந்து கொள்ளுகிறதுனால உலகம் என்ன பண்ணுதுன்றாரு, பகைக்குதுங்கிறாரு. உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இது ரொம்ப ரைட்டுங்க, இது நல்லா செய்யுங்க, இதை கூட செஞ்சாலும் கூட கர்த்தர் உங்களை நேசிப்பாருன்னு சொல்லிட்டேன்னா உலகம் நம்மளை என்ன பண்ண போகிறது இல்லைங்க, பகைக்க போகிறது இல்லை. குடிக்கிறியாப்பா, ஆமாம் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறல்ல, காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சரீர உழைப்பு இருக்குது இல்லை, அதனால் நீ கொஞ்சம் அடிச்சிக்கோ, அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, உலகம் என்ன வரவேற்கும். குடிகாரர்கள் எல்லாம் என்னை ஏற்றுக்கொள்வான், நல்ல ஊழியக்காரனாக இருக்கிறான் அவன். இந்த மாதிரி எந்த ஊழியக்காரனும் யாருமே சொன்னதில்லை. போகிற இடத்துலலாம் குடித்தா நீ நரகத்துக்கு போவேன்னு சொல்கிறான். இவன் ஒருத்தன் தான் உடம்பு களைப்புக்காக கொஞ்சம் குடிச்சிக்கோன்னு சொல்கிறான், இவன் நல்ல ஊழியக்காரன், ஏற்றுக்குவான்ல. எத்தனை நாளைக்குடா நீ ஒரே ஒய்ஃபோடையே இருப்ப, ஒரு சேஞ்சி கொஞ்சம் அப்படி மாற்றி கீத்தி இருந்து பாடுறா அப்படின்னு அப்படி ஒரு பிரசங்கத்தை பண்ணேன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவான்? ஆஹா, இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஊழியக்காரன் நம்ம தேடிட்டு இருந்தோமே, இவ்வளோ நாள் கிடைக்காம போயிட்டாரு, எப்படி பண்ண முடியும்? வேதம் ஏற்றுக்கொள்ளுமா அதை? அப்போ இன்னைக்கு உலகத்தினுடைய பாவங்களை, இருளை, அந்தகாரத்தை கடிந்து கொள்ளும் போது அந்த அந்தகாரம் நம்மளை என்ன செய்யுது, எதிர்க்குது. அது நம்மளை எதிர்த்து நம்மளோடு கூட போராடுது, அது நம்மளோட யுத்தம் பண்ணுகிறது. பட் we cannot compromise with the darkness. காரணம், கர்த்தர் நம்மளை வெளிச்சத்திற்கு என்று அழைத்திருக்கிறார். அப்போ இதை ஆவிக்குரிய வேசித்தனம் என்கிறத நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்னா, தேவன் ஏற்படுத்தின அந்த ஒழுங்கு, அந்த முறைமை என்கிற ஒரு விஷயத்தை ஆண்டவர் உபதேசம் என்கிற வடிவத்தில் நம்ம கையில் என்ன செஞ்சிருக்கிறாருங்க, கொடுத்துருக்கிறார். அப்போ முதல்ல அதை அறியணும், அதை புரிந்து கொள்ளணும், அதை விசுவாசிக்கணும், அதை பின்பற்றி வாழணும். இதுதான் வாழ்க்கை. இந்த ஒரு உன்னத வாழ்க்கைக்கு தான் கர்த்தர் அழைத்திருக்கார். இதை விட்டு டீவியேட் பண்ணுற நிறைய விஷயம் உலகத்தில் என்ன செய்துங்க இருக்குது. உலகத்தில் மதங்களில் இருக்கிறது, மார்க்கங்களில் இருக்கிறது, எல்லாவற்றிலும் இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டாம், கிறிஸ்தவத்தில் அதிகமாக இருக்கிறது. அப்போது அதை நம்ம அடையணும், அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்காக நாம் அறிந்து கொண்ட, புரிந்து கொண்ட, நம்புகிற ஒரு விஷயத்தை விட்டு கொஞ்சம் டீவியேட் பண்ணி வெளியில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இதை தான் ஆண்டவர் என்னவா பார்க்குறாருங்க, ஆவிக்குரிய வேசித்தனமாக பார்க்குறாரு. எத்தனை நாளைக்கு இம்மானுவேல் ஜெப வீட்டிலே உட்காந்துக்கிறது, அவர் எந்த நேரம் பார்த்தாலும் இந்த உபதேசத்தை பற்றி தான் இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறாரு. இந்த உபதேசத்தினுடைய கட்டுப்பாடுக்கு உண்மையிலே இந்த காலத்தில் வாழ முடியுமா? அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதை தான் ஆண்டவர் சொன்னார், மீனை பிடிக்கும்போது எல்லா மீனும் கூடையில் வரும், ஆனால் கரையில் உட்காந்து மீனை என்ன பண்ணுறான், நல்லதையும் கெட்டதையும் என்ன செய்கிறாங்க, வேறு பிரிக்கிறான். அப்போது தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லாம் வந்துடும். ஆனால் ஒரு சில ஆட்கள் தான் எதை ஏற்றுக்கொள்வாங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வித்துக்கள் அந்த தேவனுடைய உபதேசத்தை எப்படி பிடிச்சிக்கொள்ளுங்க. அதனால தான் பைபிள் சொல்லுகிற, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்.
அவன் எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டான். அவன் எதை பிடிச்சிக்கிட்டான்னா உபதேசத்தை பிடிச்சிக்கிட்டான். வாழ்ந்தால் இப்படி தான் வாழணும், இதுதான் சரியான வழி, இதை விட்டு வேறு வழியே நமக்கு கிடையாதுடா. என்ன லாபமோ நஷ்டமோ எது நடக்குதோ நடக்கட்டும், ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டான்னு சொல்லி ஆண்டவருடைய வசனத்தையும் உபதேசத்தையும் ஒழுங்குமுறை, அதனால் எத்தனை போராட்டம் ஸ்ட்ரகிள் வந்தாலும் சமாளித்து நெஞ்சு நிமிந்து நிற்கிறான். அதுவா வாழ்ந்தான், நான் இப்படி தான் வாழ்வேன், இதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வழி அப்படிங்கிறதுல அவன் உறுதியாக, இவன் தான் தேவனை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். இந்த ஏப்ப சோப்பையாக இருக்கிற ஆட்கள்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு கை பிடிச்சிக்குவான், இங்கே ஒரு கை பிடிச்சிக்குவான். அவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு டுபாகோர் விசுவாச வாழ்க்கை. இன்னும் சொல்லணும்னா அது ஒரு கேவலமான ஒரு அசிங்கமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு தரம் இல்லாத அவங்களுக்கு. அப்போது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்காக இப்போ இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய விஷயத்தினுடைய நிலை எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பக்கமும் இன்றைக்கி ஜனங்கள் இந்த டயலமாவில் இருந்து கஷ்டப்படுறாங்க. இது ஒரு உறுதியான ஒரு ஸ்திரத்தன்மையான ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்கிறதில்லை. ஆண்டவர் கேட்ட ஒரு வருத்தமான கேள்வி, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா? இஸ்ரவேலரை கடிந்து கொள்ளும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார். நீங்கள் இதில் படிக்கலாம், சுவிசேஷத்தில் விபச்சார சந்ததியாரே, பொல்லாத, அதுவும் வெறும் விபச்சார சந்ததின்னு கூட சொல்லலை, பொல்லாத விபச்சாரம். ஏன் அந்த வார்த்தையை ஆண்டவர் அந்த வெக்காபுலரி யூஸ் பண்ணுறான்னா, இந்த ஜனங்க ஒழுங்காக யாரை பின்பற்ற மாட்டேங்குது. ஆண்டவரை நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் ராஜாக்களின் புஸ்தகத்தை எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா, மாறி மாறி அவங்க பண்ணுற அட்டகாசத்தை நீங்கள் சகிக்கவே முடியாது. ஒரு ராஜா வரும்போது தோப்பை அடித்து சிலையை உடைச்சி விக்கிரக தோப்புகளை எல்லாம் அடித்து பலிபீடங்கள், அந்த விக்கிரகங்களுக்கு செய்யப்பட்ட பலிபீடங்கள் எல்லாம் அடித்து சுத்தம் பண்ணி தேசம் நல்லா இருக்கும். அதை குறித்து எழுதும்போது ராஜாக்கள் நியாயாதிபதிகள் எழுதும்போது தேசம் நன்றாயிருந்தது, தேசம் சமாதானமாக இருந்தது, தேசத்தில் சத்துருக்கள் இல்லாமல் இருந்தார்கள். போய் கொஞ்ச நாள் ஒரு 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் கழித்து அடுத்து ஒருத்தன் வருவான். வந்த உடனே எதெல்லாம் அவன் இடிச்சு போட்டான்னு அதெல்லாம் மறுபடியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவான். மேடையை வைக்கிறது என்னவோ, பலிபீடத்தை உண்டாக்குறது என்னவோ. இந்த 2ஆம் கட்ட நிலைமையினால் இப்படி 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 இந்த இஸ்ரவேல் ஜனங்க போகிறதும் வர்றதுமா. ஒரு ராஜா வரும்போது நல்லா இருக்கு, அடுத்த ராஜா வரும்போது குட்டிச்சவராக போகுது, நாசம் பண்ணுறானுங்க தேசத்தை. ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றார், தேசம் மண்மேடுகளாக்கப்படும். ஏன் மண்மேடுகளாக்கப்படும்னா, பணத்தை புதைச்சிட்டு மண்ணு கொட்டினா என்ன தெரியும்? மேடு தெரியும். அப்போ என்ன ஆகுது? பூமியிலே சங்காரம் உண்டாகுது, தேசத்துக்குள்ளே அழிவுகள் உண்டாகிறது. சத்துருக்கள் இந்த தேசத்தை பாழாக்கி எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துகிட்டு போயிடுறான். ஆண்டவர் வருத்தப்பட்டு சொல்றார், உன் தேசம் பாழாக்கப்படுன. இதையெல்லாம் பண்ணி இத்தனை ராஜாக்களின் காலங்களையும் நியாயாதிபதிகளின் காலங்களையெல்லாம் இஸ்ரவேல் சரித்திரம் கண்டுட்டு கடைசியில் இஸ்ரவேலை மீட்கிற ரட்சகர் என்ன செஞ்சிருக்கிறாருங்க? வந்திருக்கிறார். அவரும் தாம் பங்குக்கு என்னென்னமோ பண்ணணும்லாம் பண்ணி பார்த்துட்டு ஒரு நாள் மலையில் போய் நின்று எதை பார்த்து அழுகுறாருங்க? எருசலேமை பார்த்து அழுகிறார். எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளுக்குள்ளே அணைத்து கொள்ளும் வண்ணமாய் உன்னை அணைத்து கொள்ள எத்தனை தரமோ மனதாக இருந்தேன், உனக்கோ என்ன இல்லாமல் போச்சு. இதே அழுகையை கர்த்தர் இன்றைக்கு சபையை பார்த்து அழுகிறாரு. சபையை, கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளுக்குள்ளே அணைத்து கொள்ளும் வண்ணமாய் உன்னை நான் அணைத்து கொள்ள எத்தனை தரமோ மனதாக இருந்தேன், ஆனால் உனக்கு என்ன இல்லாமல் போச்சு? மனதில்லாமல். அப்போது நாம் தப்பு பண்ணுறது இல்லாமல் நம்ம பிள்ளைகளை நம்ம தப்பு பண்ண வைக்கிறோம். படுக்கிறதுக்கான சிச்சுவேஷனை நாமளே க்ரியேட் பண்ணி தள்ளி விட்றோம். பட் அதனுடைய கான்சிக்வன்சஸை யார் ஃபேஸ் பண்ணுறது? இன்றைக்கி சபையிலேருந்து போன பிள்ளைகள்லாம் நல்ல நல்ல பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் கெட்டு குட்டிச்சவர் ஆனதுக்கு காரணமே பெற்றோர் தான். காரணம் இவங்களே அந்த விசுவாசத்தில் எப்படி இல்லைங்க, உறுதியாக சரியாக இல்லை. ஆனால் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வேதபாரகர் பரிசேயர் மாதிரி வாய்க்கிலேயே இவ்வளோ பேசுகிறேன். வாயில் பேசி வடை சுற்றக்கூடாதுங்க. வாழ்ந்தால் வாழ்ந்து காட்டணும். அது வாழ்ந்து காட்டுறது நம்முடைய சுய பலத்தினால் அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அது ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யணும். நான் ஒவ்வொரு நாளும் என் குடும்ப ஜெபத்திலே நான் மறவாமல் அறிக்கை செய்கிற ஒரு வாக்கியம், ஆண்டவரே ஊழியத்தில் இருக்கிற நாங்கள் பரிசுத்தமாக வாழணும், சாட்சியாக வாழணும், நாங்கள் எதை உபதேசிக்கிறோமோ அதன்படி வாழணும், அதற்குரிய கிருபை எங்களுக்கு தார். எல்லாருடைய கண்கள் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஏன்னா நாங்கள் எல்லோரும் மனுஷர்கள், நாங்கள்லாம் வானத்திலேருந்து குதிச்ச ரோபாட்டோ சூப்பர் பீயிங்க கிடையாது.
உலகம் என்கிற ஒரு வளையத்துக்குள்ளே சோதனைகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, வீழ்ச்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் ஓடுறது நிற்கிறது நிர்மூலம். அதனால் பக்தன் சொல்லுகிறான், நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. அப்போது இந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் ஒரு கன்சிஸ்டன்சி, ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு சஸ்டெயின், இது என்ன செய்யணுங்க, இருக்கணும். ஒரு நிரந்தரமாய், ஒரு உறுதியாய், ஸ்திரத்தன்மையாய் இருந்து ஓடக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்குது. அப்போ இஸ்ரவேல் கிட்ட இருந்த ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஆசிலேட்டிங் மைண்ட், இங்கே அங்கே இப்படி 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 போய் வர்றது. இதை தான் எலியா அன்னைக்கு கேள்வி கேட்டா, எத்தனை தரம் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். இங்கே ஆண்டவர்கிட்டையும் ஆண்டவர் தான் தெய்வம்னுக்கிற, அப்புறம் இங்கே விட்டுட்டு போன உடனே அங்கே போய் பாகாலும் தெய்வம்னுக்கிற. ஏதாவது ஒரு ஸ்டாண்டப் பாயிண்டில் இல்லை. எத்தனை நாளைக்கிட நீங்கள் 2 பக்கமும் இந்த கூத்தடிப்பீங்க? ஏதாவது ஒரு நிலைப்பாட்டை எடுங்கிறாரு. அப்போ கிறிஸ்து நம்மளை அழைத்த அழைப்பில் உறுதியாக நிற்கணும்னா, உன்னுடைய அஸ்திபாரம் என்ன, உன்னுடைய நிலை என்ன, உனக்கு என்ன அருளப்பட்டிருக்கிறது என்கிறது குறித்த ஒரு தெளிவான அறிவு நமக்கு தேவை. அதுக்கு தான் உட்காந்து உபதேசம் பண்ணுறோம். அப்போ இன்றைக்கு இந்த உபதேசத்தை, அறிவை இன்றைக்கு புகுத்துகிறதற்கு நிறைய ஊழியர்களும் சபைகளும் இன்றைக்கி பொறுப்பற்றவர்களாக மாறிட்டாங்க. அவங்களுடைய சபைகளினுடைய இயக்கமே எப்படி இருக்குன்னா, தே ரன் த மினிஸ்ட்ரி ஆன் த கவுண்ட் பேசிஸ். எண்ணிக்கையின் அடிப்படையில் எதை நடத்துன்னு நினைக்கிறான்? ஊழியத்தை நடத்தணும்னு நினைக்கிறேன். எண்ணிக்கை ஒரு பக்கம் இருக்கலாம், எண்ணிக்கை கொண்டு வர்றது நம்மளுடைய சாமர்த்தியம் இல்லை. இது பிஸ்னஸ் கிடையாது. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை மாற்றி டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணி இன்றைக்கி 2 கோடியாக இருக்கிறது, நாளைக்கு 5 கோடி ஆக்குறது, 5 கோடியாக இருக்கிறது அடுத்த வருஷம் 10 கோடி ஆக்குறதுன்றதுக்கு இது பிஸ்னஸ் கிடையாது. ஒருவனை என் பிதாவானவர் இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவன் என்னிடத்தில் வர, சுவிசேஷத்தில் பிரசங்கிக்கலாம், 4 பேருக்கு வசனத்தை சொல்லலாம், எவ்வளோ வழிகள் இருக்குது. ஆனால் ஒரு மனுஷனை கிறிஸ்து தான் என்ன பண்ணணுங்க, தம்மிடத்தில் கொண்டு சேர்க்கணும். அது எந்த ஊழியக்காரங்கிட்டே இல்லை. அதுக்காக உலக பிரகாரமான சில நன்மைகளை எல்லாம் வச்சு ஆசை காட்டியெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாதுங்க. அதுதான் இன்றைக்கி அரசாங்கங்கள் வைக்கிற குற்றச்சாட்டே அதுதான். இந்த கிறிஸ்தவங்களை என்ன பண்ணுறா, கிறிஸ்தவங்களா நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, மதம் மாற்றுறாங்க. மதம் மாற்றுறதுக்கு நாமளே எதிரி தான். ஆனால் இன்னைக்கு சில சமயத்தில் என்ன ஆகுது, உண்மையான மனமாற்றத்தை அவன் என்னவா எடுத்துக்கொள்கிறான், மதமாற்றமாக எடுத்துக்கொள்கிறான். அது தவறு. ஒவ்வொரு மனிதனும் தன் மனதில் தீர்மானித்ததை நிறைவேற்றுகிறதற்கு சுதந்திர நாட்டிலே என்ன உண்டுங்க, நம்ம கான்ஸ்டியூஷனல் லா நமக்கு என்ன கொடுத்துருக்குது, நான் எதை நம்புகிறேனோ, எதை விசுவாசிக்கிறேனோ அதை பின்பற்ற, அதை சொல்ல, அதை எல்லாருக்கும் அறிவிக்க, ப்ராபகேட் பண்ண, அதை நம்புகிறதற்கு, அதை நான் நடைமுறைப்படுத்துகிறதற்கு எனக்கு எல்லாம் இருக்குதுங்க, ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. இப்போ பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற ஒரு வசனத்தை நம்ம படிப்போம். ரோமர்களின் 1 அதிகாரத்தின் 28, 29 வசனங்களை நீங்கள் படிக்கும்போது வசனம் என்ன சொல்லுகிறது, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லை. நல்லா சொல்லுங்க, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க. இங்க நீங்க என்ன அறிவை பெற வந்திருக்கிறீங்க? பயாலஜி கிளாஸ்ல என்ன அறிவு கொடுப்பாங்க? பயாலஜி அறிவு கொடுப்பாங்க. ஜுவாலஜி கிளாஸில், பாட்னி கிளாஸில் செடியை பற்றி அறிவெல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. மேத்தமேட்டிக்ஸில். அப்போ எந்த வகுப்புக்கு நம்ம போய் உள்ளே உட்காந்துருக்கிறோமோ அந்த சப்ஜெக்ட் சம்மந்தமாக தான் என்ன பண்ணுவாங்க. ஆமாம், மேத்தமேட்டிக் கிளாஸில் ஒரு வாத்தியார் தமிழ் பாடம் எடுத்தாரா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது சரியாக வருமா? அது சார், அதுக்கு தமிழ் ஆசிரியர் வேற ஒருத்தர் இருக்கிறார், நீங்கள் உங்கள் சப்ஜெக்ட் என்னவோ அதை என்ன செய்யுங்க, பேசுங்க. இப்போ இங்கே என்ன அறிவை கொடுக்கறதுக்கு நீங்கள் உங்களை இங்கே கூட்டி வச்சுக்கிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். எதை பற்றி, யாரை பற்றி? இல்லை, அண்ட சராசரங்களை உண்டாக்கினவரும், உங்களுக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டவரும், உங்களுக்காக இரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழுந்தவருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி. அவர் என்ன செய்தார், அவர் என்ன செய்து கொண்டிருக்க, என்ன செய்ய போகிறார், உன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைப்பாடு என்ன, அந்த வார்த்தையோடு உனக்கும் உள்ள சம்பந்தம் என்ன என்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். வேற கதைக்கு இங்கே என்னவே கிடையாதுங்க, இடமே கிடையாது. திஸ் இஸ் நாட் த பிளேஸ் ஆஃப் என்டர்டைன்மெண்ட், இட் இஸ் அ பிளேஸ் டு கெயின் த நாலேஜ் அபவுட் காட். இது பொழுதுபோக்கின் இடம் அல்ல, கிறிஸ்துவை பற்றிய அறிவை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். சரி, அறிவை பெற்றுக்கொண்டது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அறிவை பற்றி கொள்ளுகிறதுக்கு நமக்கு என்ன வேணுங்க, மனசு வேணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது இல்லை. மனம் இருந்தால் என்ன உண்டு, மார்க்கம் உண்டு. பற்றி கொள்ள மனது இல்லை, வளைஞ்சு போகணும், விட்டு கொடுத்து போகணுன்றது தான் உன்னுடைய தீர்மானமாக இருக்குது. ஆண்டவர் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது
எபிரேய வாலிபர்கள் தெய்வத்தை பற்றிய அறிவிலே அவன் பெற்றிருந்தது மாத்திரமல்ல, அந்த அறிவை பற்றி கொள்ளுகிறதுல அவன் எப்படி இருந்தான்? உறுதியாக இருந்தான். அவன் அவங்கள விசாரிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு பொறுப்பான ஒரு ஆளை நியமித்து வச்சிருக்கிறார் பாருங்க. அவன் கொண்டாந்து ராஜ போஜனெல்லாம் கொண்டு வரான். அதில் சில ஐட்டங்கள்லாம் பார்த்தா ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இஸ்ரவேலனாய் யூதனாய் உடன்படிக்கை கீழே இருக்கிறவனா அதெல்லாம் அது சாப்பிட்றது சரியில்லை. அது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சொல்கிறாங்க, எனக்கு இதெல்லாம் வானாங்க, எனக்கு சாதாரண பருப்பு முதலான சாப்பாடெல்லாம் கொடுங்க, இதுவே எங்களுக்கு போதும்னா. அவன் எப்பவும் கேட்குறான், நீ சொல்கிறப்பா உனக்கு கொடுக்கறத பற்றி ஒன்றும் இல்லை, நாளைக்கு ராஜ சமூகத்தில் நீ களை இல்லாமல் இருந்தேன்னா அவன் என்ன கொஷின் பண்ணுவான்? ஏன்னா அவனுக்குலாம் ஒழுங்காக டயட்டை கொடுத்தியா, டயட் சார்ட்டு போட்டு கொடுத்தனே, இதெல்லாம் கொடுக்கணும், காலையில் இது மத்தியானம் இது, அவன் என்ன கொஷின் பண்ணுவான்? நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி நீ போய் நேராக எங்களுக்கு வெஜிடேரியன் தான் கொடுத்தானா அவன் என்ன தூக்கி தூக்கில் மாட்டிட்டானா? இல்லை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களோடு இருக்கிறார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நீ சோதித்து பார். கிறிஸ்தவ வாழ்க்கையின் விசுவாசம் என்பது என்ன பண்ணப்பட வேண்டியது? சோதிக்கப்பட வேண்டியது. ஆனால் அதனுடைய அடையாளத்தை புறஜாதிகள் காண்பார்கள். அப்போ இந்த ஒரு ஒப்பு கொடுத்தல் அவர்களுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கேட்கறதுக்கே வாய் வர மாட்டேங்குது. நம்ம எடுத்த உடனே வாடா, அவங்க லீவ் கொடுக்க மாட்டாங்கங்க, வாங்க வேலை போய்டுன்னு சொல்கிறாங்கங்க, இதெல்லாம் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இவங்களே அவன் சொல்கிறதுக்கு முன்னாடி இவனே எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணிடுவான். ஏன் என்றைக்குமே ஒரு விஷயத்தை ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே நான் உங்களுடைய வேலையாக போய் நிற்க போகிறேன் ஆண்டவரே, அவன் வாயில் நீர் பேசும் என்று நம்ம நின்னோன்னா கர்த்தர் அவன் வாயிலிருந்து நமக்கு ஆதரவாக தான் பேசுவார். காரணம், நமக்கு அந்த அறிவை பற்றி கொண்டிருக்க என்ன இல்லை, மனதில்லை. இதை வச்சு எப்படியாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆட்டையை போடலாம் தான் நம்ம யோசிக்கிறோம். ஸோ இன்கன்சிஸ்ட் லைஃப் கிரியேட்ஸ் an atmosphere. உன்னுடைய ஸ்திரத்தன்மையற்ற வாழ்க்கை ஒரு சூழ்நிலை அங்கே உருவாக்குகிறது. ஆனால் அந்த சூழ்நிலையை சரியானபடி கையாளுகிறதற்குரிய கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நமக்கு இன்னைக்கு பயணிக்கிறது இல்லை. இப்படித்தான் முடியும், இப்படித்தான் பண்ண முடியும். விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறவங்கெல்லாம் தானியேலை எடுத்து படித்து பாருங்க, என்ன மாதிரி பேசுகிறான்னு ராஜா கிட்ட. அவங்க கிட்ட எங்கேயாவது உதறது, கை கால் ஆடுறது இல்லைங்க. மெமோ கொடு, நீ என்ன கத்திரிக்காய்னா கூடுறா. அவன் மெமோ இல்லைங்க, அவனுக்கு கொடுத்த மெமோ என்ன தெரியுமா? கும்பல்னா தூக்கி உள்ளே போட்டுருவேன். அவனுக்கு வச்சது சிங்க கேபி ஒரு பக்கம், இந்த பக்கம் அக்கினி சூளை. இவன் கொடுத்த இந்த ஒரு ரூட் ஆன்சரில் 7 மடங்கு வேறு சூடு ஏற்றுறான். ஏற்கனவே அது கொதித்து ஆளை வேக வைக்கிற அளவில் தான் இருக்குது டெம்பரேச்சரில். அதுக்கு மேலே 7 பங்கு சூடு ஏற்றுறான்னா, இது ஏன் சூடு ஏறிச்சுன்னா, அந்த சூடு எங்கேருந்து வந்த சூடு? ராஜா, வேதத்தில் வாசிக்கிற ராஜா உக்கிர கோபம் அடைந்து. ஆனால் இவனுக்கு இந்த ராஜா உக்கிர கோபம் அடைகிறத பற்றிலாம் பிரச்சனை இல்லை, மேலே இருக்கிற உக்கிர கோபம் ஆகிடக்கூடாது. ஆனால் தவர், நாங்கள் கும்பிட்ற ஆண்டவர் எங்களை தப்பிக்க வல்லவர், தப்புவியாமல் போனாலும் இதை நாங்கள் வணங்குறதில்ல படா அப்படின்னு ஒரு மாதிரி அவனுடைய ஆன்சர் வாஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. இவ்வளோ இப்படியா என்கிட்ட ராஜா கிட்ட பதில் சொல்கிறேன்னு சொல்லி வேகமாக அவனை தூக்கி போடுறதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ண, கையை வேற கட்டி உள்ள தூக்கி போடுறான். ஆனால் தூக்கி போட போனவர்கள் அந்த அக்கினியினுடைய வேக்காட்டில் செத்து போனார்கள், பஷ்பமாகி போனார்கள். ஆனால் உள்ளே விழுந்தவர்கள் கட்டுகள் அறுபட்டு உலாவினார்கள். 4வது மனுஷகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவர் ஒருவர் உள்ளே உலாவினார். அவர்கள் வெளியே வந்தபோது அக்கினியினுடைய வாசனை அவர்களிடத்தில் காணப்படவில்லை. இதுதான் விசுவாச வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய ஸ்திரத்தன்மை. அறிவை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறவர். அதான் கிறிஸ்துவுக்காக ஒழுங்காக வாழணுங்க, இல்லைன்னா வேற வேலைக்கு போயிடணும். இதுக்கெல்லாம் இந்த இடம்லாம் தேவையே இல்லை உங்களுக்கு. இப்போ அந்த கிறிஸ்துவை பற்றிய அறிவை அடையணுன்றவன் என்ன பண்ணுவான்னா, இந்த வாரம் கொடுத்த செய்தியை தியானம் பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பான். இந்த வார்த்தை நம்மளோட, அதாவது ஒரு வார்த்தை என்றைக்குமே ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். அது ஒன்று என்ன பண்ணக்கூடாதுன்னா, தூங்க கூடாது. இட் வில் மேக் யூ ரெஸ்ட்லெஸ். இங்கே இந்த கேட்டை விட்டு தாண்டி போனவொடனே வேற ஆவி உள்ள பூந்துருது. தலைப்பு கேட்டாலே தெரியல, தக்கூரிகளுக்கு தலைப்பே தெரியல. என்னடா இன்னைக்கு செய்தி, என்னடா தலைப்புனா, தலைப்பு அப்போஸ்தலருடைய உபதேசம். ஏன்னா டிஃபால்ட்டாக ஒரே தலைப்பாக இருக்குல்ல. சரிண்ணா, அதுக்கு கீழே கொடுத்த சப்டைட்டில் என்னன்னு கேட்டால் அது தெரியாது.
இந்த லட்சணத்தில் ஒருத்தன் வசனத்தை கேட்டாங்கன்னா இவனுக்குள்ள வசனம் எப்படிப்பட்ட தாக்கத்தை உண்டாக்கும்? இது நானே பிரசங்கித்த செய்தியாக இருந்தாலும் ஒரு வாரத்தில் 5-6 முறை திரும்ப திரும்ப கேட்டுருவேன். அது என்னையே அப்படியே சும்மா இருதயத்தை அப்படியே அசக்கும். இது நம்மளாக தான் நான் பேசுகிறேன், பேசுகிறது நான் இல்லை, கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறேன். அந்த ஃப்ளோவில் வரும்போது என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியல. ஆனால் நம்ம போயிட்டு ரீகால் கேட்கும்போது அந்த வார்த்தைகள் இருதயத்தை என்ன செய்யுதுங்க? அசைக்குது. அப்போது சொல்கிறாரு, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு என்ன இல்லை? மனதில்லை. தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை எதுக்கு ஒப்பு கொடுத்தார்? கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களாய். இருதயம் எப்படி மாறுது? இந்த மேட்ரு எல்லாம் இருக்குது. அநியாயம், வேசித்தனம், துரோகம், பொருளா அவ்வளவு கசடும் உள்ளே வந்திருக்குது. வசனம் உள்ளே ஏறினது மொத்தம் என்ன செஞ்சுருக்கோம்? வெளியில் போயிருக்கோம். அதனால தான் பவுல் எழுதுகிறார், அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அப்போது தேவனை பற்றி அறிவை அடையணுன்றவனுக்கு உட்காந்து அந்த வசனத்தில் ஒரு ஆர்வம் இருக்கும். ஃபோனை வைப்ரேஷனில் வச்சு சும்மா இதுக்கு எந்திரிச்சு எல்லாம் போட முடியாது. உனக்குள் ஒரு தேவ பக்தியும் சின்சியரிட்டியும் தேவனுக்கான ஒரு அர்ப்பணிப்பு இருந்ததுன்னா இதெல்லாம் சொல்லி செய்கிற வேலை இல்லை. இதெல்லாம் தான். ஏன்னா இதில் அட்டென்ஷன் போச்சுன்னா அதில் இருக்கிற அட்டென்ஷன் வெளியே போயிடும். அது முதல்ல தேவனுடைய வசனத்தை கவனமாக கேட்கணுங்கிற மனசில் வர்றவன் முதல்ல இந்த கழிச்சடியை தூக்கி ஆஃப் பண்ணிட்டு தான் வருவான். ஏன்னா அது இருந்ததுன்னா அது இம்சைங்கிறது அவனுக்கு தெரியும். நான் சொல்கிறது புரியலீங்களா? அப்போ தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்கிற நமக்கு ஒரு மனது வேண்டும். ரோமர் 13:13 எழுதுகிறாரு, களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல. எப்படி நடக்கணும்? ஆமாம், இருட்டில் நடக்கும்போது தத்தி முத்தி தான் நடப்போம். ஏன்னா என்ன இல்லாததுனால, வெளிச்சம் இல்லாதனால. இப்போ ஆண்டவர் உங்களுக்குள் என்ன கொடுத்துருக்கிறார்? வெளிச்சம் கொடுத்துருக்கிறாரு. நட ட்விஸ்ட் ஆகக்கூடாதுல்ல? ஏன் ட்விஸ்ட் ஆகுது? அப்போ அங்கே எங்கேயோ வெளிச்சம் இல்லாமல் இருக்குது. அடுத்து சொல்றார், துருச்சிகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ உடலை பற்றி பேசுறாரு. அப்போ தனிப்பட்ட சரீரத்தை இந்த சரீரமாகிய இந்த உடலை ஒரு முறை தவிரின நிலைக்கு ஒப்பு கொடுக்கிறது எப்படி வேசித்தனமோ, அதே போல கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே இன்றைக்கி நாம் எல்லாரும் அவயவமாக இருக்கிறோம். இந்த சரீரத்தை முறை தவிரின நிலைமையில் போகிறதுக்கு நம்ம என்ன கொடுக்கக்கூடாதுங்க? ஒப்பு கொடுக்கக்கூடாது. காரணம், இந்த சரீரத்திற்காக ஜீவன். இந்த சரீரம் கர்த்தரால் படைக்கப்பட்ட சரீரம். ஆனால் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபை. அப்போது சரீரம் யாருக்குரியது? கர்த்தர். இந்த சரீரமானால் அவருக்குரியது தான். ஒட்டுமொத்த சபையாகிய சரீரமானால் அது யாருக்குரியது தான்? கர்த்தருக்குரியது தான். வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 6:13 எழுதுகிறார், வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறு மேற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் என்ன பண்ணுவார்? ஒழிய பண்ணுவார். சரீரம் வேசித்தனத்திற்கல்ல, எதற்குரியது? கர்த்தருக்குரியது. அப்போ இதை பிடிச்சுக்கணும் பாருங்க. அப்போ என்னை ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கிறதுனாலே நான் தேவனுடைய சபையாக இருக்கிறேன். அப்போ நாம் ஒரு தனிப்பட்ட குடும்பமாக நம்ம சபையில் ஒரு வீட்டில் இருந்தால் கூட we are the church. சரீர பிரகார மனநிலையில் அப்பா அம்மா பிள்ளைகள் உறவு அது வேற. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம எல்லாரும் என்னவோ உட்காந்துருக்கணும். இப்போ எப்படி நம்ம ஒட்டுமொத்த சபையாக இருக்கும்போது ஆண்டவருடைய பிரச்சனை இருக்குதோ, அதுபோல் நம்ம குடும்ப ஜபத்திலும் பிரச்சனை இருக்குதா இல்லையா? இருக்குது. ஏன் 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் எங்கே கூடிய, இது என்ன குடும்ப ஜபங்கிறது? என்ன ஒரு புரோட்டோக்காலா? இல்லை குடும்பத்தில் நம்ம செய்யணுன்ற ஒரு ட்ரெடிஷன் மாதிரி செய்கிறோம். அப்படி செய்கிறவங்க இருக்கிறாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனாலும் அந்த ஜபத்திலேயும் அந்த பாடலிலேயும் தேவன் தமது பிரசன்னத்தை அனுப்ப முடியும். தேவன் நம்மை பரிசுத்தாவினால் நிரப்ப முடியும். நம்முடைய ஜபங்களை கர்த்தர் கேட்க முடியும். ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல, ஆண்டவர் ஒரு உணர்த்திவிப்பை நமக்குள்ள என்ன செய்ய முடியுங்க? கொடுக்க முடியும். ஏன் கொடுக்குறாருன்னா, நம்முடைய சரீரப்பிரகாரமான அடையாளத்தின் அடிப்படையில் அல்ல. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தினால் அங்கே கூடியிருக்கிறோம். பாடுற பாட்டு அவருடைய நாமத்தில் பாடுறோம், வாசிக்கிற வேதத்தை அவருடைய நாமத்தில் வாசிக்கிற, பண்ணுற ஜபத்தை அந்த நாமத்தில் செய்யும்போது அந்த நாமத்துக்குரிய அங்கீகாரத்தை கொடுக்கும். அந்த நாமத்துக்கு காரணர் அங்கே இருக்கிறார்.
ஸோ நம்ம எதையுமே டேமேஜ் பண்ண முடியாது. அப்போ நம்மளை சுற்றி இருக்கிற குடும்பம் என்றாலும் மனைவி பிள்ளைகள் எல்லாருமே சொன்னால், இது என் ஒய்ஃப் என் பிள்ளைங்க நாங்கள் எப்படிலாம் வாழ்வோம் அப்படிலாம் நீங்கள் பேச முடியாதுங்க. இவை எல்லாம் கர்த்தருடைய, மனைவி கர்த்தர் கொடுத்த ஈவு, பிள்ளைகள் கர்த்தரால் வந்த சுதந்திரம், இது எல்லாமே கர்த்தர் தான் காரணர். தட் இஸ் த காட்ஸ் ப்ராப்பர்ட்டி. யூ கேனாட் மிஸ்ஹேண்டில் இட் அண்ட் மிஸ்யூஸ் இட். தப்பான காரியங்களை செய்வதற்கும் பண்ணுவதற்கும் போவதற்கும் குடும்பத்தில் எந்த ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துகிறதுக்கு உங்களுக்கு அதிகாரமே கிடையாதுங்க. அப்போ அதுக்கு விரோதமாக செய்யும்போது குடும்பங்களுக்குள் ஆவிக்குரிய வேசித்தனம் என்ன செய்து நடக்குது, சபைகளுக்குள் ஆவிக்குரிய வேசித்தனம் என்ன செய்துங்க நடக்குது. அப்போது அதை தான் சொல்லிட்டு வரும்போது, இப்போது வேசித்தனம் என்கிற ஒரு விஷயம் வராமல் இருக்கணும்னா பவுல் அதுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறார். வேசித்தனம் ஏன் வருதுன்னா, இப்போ காமம் என்கிற ஒரு விஷயம் ஆண்டவர் உடலிலேயே மனிதனுடைய சரீரத்தில் வைத்த பல உணர்வுகளில் உண்டு. பட் அதை கொடுத்ததுக்கு கர்த்தர் ஒரு பின்னால் ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறார். அந்த பர்பஸை திருமணம் என்கிற உடன்படிக்கைக்குள்ளே ப்ரொடெக்டடாக வச்சிருக்கிறார். பர்பஸும் இருக்குது, ப்ரொடெக்ஷனும் இருக்குது, நோக்கமும் உண்டு, பாதுகாப்பும் உண்டு. அப்போது நோக்கம் என்ன? சரீர சந்தோஷத்துக்காக மாத்திரம் இல்லை. எதுக்காக? சரீர இன்னைக்கு இனவிருத்தி சந்ததிகள் இந்த பூமியில் என்ன செய்யும்படி ஆண்டவருடைய மனுஷனை சிருஷ்டித்த போதே ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆனால் பாபேல் கோபுரத்தை ஏன் ஆண்டவர் அழைச்சார்னா, நாம் இங்கே பூமி எங்கும் சிதறி போகாமல் அப்படின்னு சொல்லி தேவ நோக்கத்துக்கு விரோதமாக ஒரே இடத்துல உட்கார்ந்து நினச்சான். ஆண்டவர் என்ன பண்ணார்? பாஷைகளை தாறுமாறாக்கி ஓட விட்டார். அப்படி தான் உலகத்தில் ஜனங்கள் என்ன பண்ணப்பட்டார்கள்? ஸ்கேட்டர் ஆகி சிதறடிக்கப்பட்டார்கள். அப்போ தேவனுடைய நோக்கமே என்னென்னா, பலுகி பெருகி பூமியை என்ன செய்யணுங்க? நிரப்பணும் அப்படிங்கிற ஒரு முறை இருந்தது. இந்த முறையை நிறைவேற்றுகிறதற்காக தான் ஆண்டவர் சில விஷயங்களை, உடலையும் உணர்வையும் உறுப்பையும் எல்லாவற்றையும் கர்த்தர் வைத்து, ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு அவ்வளவு அற்புதமான ஒரு டிசைன். பட் அது படைக்கப்பட்ட நோக்கத்துக்கு என்னவா மாறக்கூடாதுங்க? விரோதமாக யூஸ் பண்ணப்படும் போது தான் பாவமாக மாறுது. அப்போ பவுலப்போஸ்தலன் சொல்கிறார், இப்போ ஏன் வேசித்தனம் மனிதனுக்குள்ளே வருது அப்படின்னு கேட்கும்போது, 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தின் 2வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுகிறார்னா, ஆகிலும் வேசித்தனம் இல்லாதபடிக்கு. எது இல்லாதபடிக்கு? வேசித்தனம். இன்னைக்கு யாருமே திருமணம் என்கிற உடன்படிக்கைக்குள்ளே வர விருப்பம் இல்லை. அதுக்கு தான் இன்றைக்கி லிவிங் டுகெதர் அப்படின்லாம் சில கான்செப்ட்லாம் வச்சுருக்கிறாங்க. என்னென்னா, உடன்படிக்கை அப்படின்னு வரும்போது கமிட்மெண்ட் ஆகுது. கமிட்மெண்ட்டுன்னு வரும்போது நிறைய விஷயங்களை செய்யணும். அது நாளைக்கு பெரிய லீகல் இஷ்யூ ஆகுது. நான் என்ன சொல்கிறேன்னா, கமிட்மெண்ட்டில் நீ ஒழுக்கமாக வாழ்ந்தனா ஏன் லீகல் இஷ்யூஸ் வரப்போகுது இல்லையா? அப்போது இவனுக்கு உடன்படிக்கைக்குள்ளே பிரவேசித்து ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ விருப்பம் இல்லை. தாறுமாறான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இன்றைக்கி உலகம் தன்னை இச்சைகளுக்கு என்ன செஞ்சுருக்குதுங்க? ஒப்பு கொடுத்துருக்கிறதுனால இப்படிப்பட்ட கான்செப்ட் எல்லாம் வச்சு இன்றைக்கி அதை என்கரேஜ் பண்ணுறதுக்கு 1008 விமர்சனங்கள் இருக்குது. ஓரின சேர்க்கையாளர்கள், அவங்களுக்கு அதற்கு ஆதரவாளர்கள், அதுக்கு அரசாங்கங்கள் ஆதரவுகள் கொடுக்கறது, எல்லாம் ஒரு மாதிரி அசிங்கமாக போகுது பாருங்க. இட் கோஸ் அவுட் ஆஃப் ஆர்டர். அப்போ தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வேசித்தனம் என்கிற ஒன்று இல்லாதபடிக்கு எல்லாரும் அவனவன் தன் சொந்த மனைவியையும், சொந்த மனைவினா நீ திருமணம் செய்து கொண்ட உனக்கென்று ஒரு மனைவியும், அவளவள் தனக்கென்று திருமணம் செய்து கொண்ட ஒரு சொந்த புருஷனை உடையவளாக இருக்க வேண்டும். இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா, இந்த பிரச்சனையை சொல்லணும்னா இதில் இருக்கணும். ஆனால் இதுக்கு அப்புறமும் மீறி செய்கிறதுன்றது அது வேற. ஆனால் இது செய்யும் பொழுதே ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிருதுங்க? பாதி பிரச்சனை, முக்கால்வாசி பிரச்சனை என்ன செய்யுதுங்க? சால்வ் ஆகி சரியாகிறது. அப்போது கிறிஸ்துவும் தமது சரீரமாகிய சபை வேசித்தனத்துக்குள்ளாகாதபடிக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? இதுக்கு ஒரு புருஷனை நியமிக்கிறார். அந்த புருஷன் யாருங்கிறது தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்திலே அழகாக எழுதுகிறார். வாசிப்போம் அந்த வசனத்தை. சொல்கிற வசனம் புரியுதா? குழப்பமாக இருக்கா?
1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து படிக்கலாம். வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி, எல்லாரும் அல்ல, சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் என்ன செய்தார்கள்? விழுந்து போனார். அதுபோல நாமும் என்ன பண்ணாதிருப்போமாக. இது யாரை பற்றி சொல்றார்? இஸ்ரவேல் மக்களை பற்றி சொல்றார். நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள், பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல கிறிஸ்துவை என்ன பண்ணக்கூடாது? பரீட்சை பார்க்கக்கூடாது. அவர்களில் சில முறுமுறுத்து சங்காரக்காரனால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்கள் என்ன பண்ணாதிருங்கள்? முறுமுறுக்காது. எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாய் அவர்களுக்கு சம்பவித்தது, முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிக்கை உண்டாகும்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எப்படி இருக்க கடவை? எச்சரிக்கையாக கடவை. இந்த எச்சரிப்பை கொடுத்துட்டு அடுத்த நிருபத்தில் வரும்போது பவுல் எங்கே கூட்டு போகிறாருன்னு கேட்டிங்கன்னா, எப்பா எப்படி சரீரப்பிரகாரமான நிலைமையில வேசித்தனம் வராதபடிக்கு அவளுக்கு ஒரு சொந்த புருஷனும் அவனுக்கு ஒரு சொந்த மனைவி இருக்கணுமோ, அதுபோல் கிறிஸ்துவாகிய சரீரமாகிய மணவாட்டிக்கு ஒரு புருஷன் வேணும். அது இருந்தால் தான் அது வேசித்தன பாவத்துக்குள்ளே என்ன செய்யாது? போகாதுன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாரு? ஒரு பயத்தோடையே சொல்கிறார். ஏன்னா இங்கே இதையும் தாண்டி என்ன நடந்துருமோ, தப்பு நடந்துருமோங்கிற ஒரு பயத்தில் பேசுகிறார். என்ன பேசுகிறார்ன்றதை படிப்போம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தின் 2வது வசனம். 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனுக்கு, எல்லாரும் அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணி சொல்லுங்க. அப்போ நமக்கு ஒரே ஒரு புருஷன் தான் இருக்கிறான், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு. அந்த புருஷன் யாரு? கர்த்தராகிய கிறிஸ்து ஒருத்தர் தான். ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். தேவ வைராக்கியமான வைராக்கியம். அப்போ அந்த ஒரு உறவின் பந்தத்தில் பவுலப்போஸ்தலன் என்ன எம்பசைஸ் பண்ணுறாரு? அதுக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருக்குது. அதாவது அந்த வைராக்கியம் என்னன்னா, நான் அவருக்காக நியமிக்கப்பட்டவள் என்கிற நிலைமையில் வரும்போது எந்த சூழ்நிலை அந்த உறவை என்னால் என்ன பண்ண முடியாது? விட்டு கொடுக்க முடியாது. ஐ கேனாட் கிவ் அப் தட் ரிலேஷன்ஷிப். திருமண பந்தத்தில் இன்றைக்கி எல்லாருக்குமே அந்த வைராக்கியம் இல்லாததுனால தான் லூஸாக விட்டுடுறாங்க, தப்பு செஞ்சிடறாங்க. பாருங்கள், ஒழுங்காக வாழ்ந்தாங்கன்னா பிரச்சனையே வராது. பாருங்கள், 1000 தான் இருந்தாலுங்க அவர் என்னுடைய கணவருங்க, அதுவாக இருந்தால் அது மனைவிங்க. குடும்பங்கிற வாழ்க்கையில் நெளிவு சுழிவுகள் இருக்கதாங்க செய்யும், பிரச்சனைகள் இருக்கதாங்க செய்யும். அதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம், கர்த்தர் எங்களை நடத்துவார் என்கிற அந்த உறுதி ஸ்திரத்தன்மையில் இருந்தாலும் தப்பு நடக்காது. அந்த ஸ்திரத்தன்மை லூஸ் ஆகும்போது தான் அவுட் ஆஃப் வே போயிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஆதியாகமத்தின் வசனத்தை அவர் மேற்கோள் காட்டார். சர்ப்பமானது தன் தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்போது கிறிஸ்துவை பற்றிய உண்மைங்கிறது வெறும் சுவிசேஷத்தில் மாத்திரமல்ல, உபதேசத்திலும் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவை பற்றிய உண்மை வெறும் சுவிசேஷத்தை மாத்திரம் சார்ந்ததல்ல, அது உபதேசத்தோடும் உள்ளது. சுவிசேஷமும் உபதேசத்தினுடைய அங்கம்தான். பட் நமக்கு புரியணுன்றதுக்காக கிளாசிஃபிகேஷனில் சொல்கிறேன். அப்போது கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் சுவிசேஷத்தின் நிலையில் ஏற்றுக்கொள்ளுகிற கிறிஸ்தவ சமூகம், நான் சொல்கிற வார்த்தையை நல்லா கவனிங்க, கிறிஸ்துவை பற்றிய உண்மையை சுவிசேஷத்தின் நிலைமையில் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிற கிறிஸ்தவ சமூகம் எந்த நிலையில் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது? உபதேசங்கள் நிலையில் ஏற்றுக்க மாட்டேங்குது. சுவிசேஷம் என்கிற நிலையில் என்ன பண்ணுறாங்க? இயேசுதான் உலகத்தை படைத்தார், மனிதனை சாயலாக தம்முடைய சாயலாக உண்டாக்கினார், மனுஷன் பாவத்தில் விழுந்து போனார், பாவத்திலிருந்து மனிதனை மீட்க இயேசு 2000 வருஷத்துக்கு முன்பதாக இந்த பூமியிலே வந்தார், மனிதனுடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில் எடுத்துக்கொண்டு போனார், சுமந்தார், ரத்தம் சிந்தினார், அவன் பாவங்களை எல்லாம் சிலுவையில் மன்னித்தார். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நித்திய ஜீவன் உண்டு. இதுதான் காஸ்பிள். இதை ஏற்றுக்கொள்கிறாங்க. இதுக்கே ஏகப்பட்ட வேற காஸ்பல்லாம் வச்சிருக்கிறாங்க, அதை விட்டுருவோம். ஆனால் பெரும்பான்மை கிறிஸ்தவ கூட்டம் 198 விழுக்காடு இந்த சுவிசேஷத்தை என்ன செய்துங்க? ஆமாம், இன்னைக்கு கத்தோலிக்க மார்க்கத்தில் இருக்கிற ஒரு வேறுபட்ட விஷயங்களை எல்லாம் ஒரு காலகட்டங்களிலே பேசிக்கொண்டாங்க. இன்றைய நடைமுறையில் அவர்களுடைய பிரசங்கத்திலும் கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்தார்? மரித்தார், அவரை ஏற்றுக்கொண்டால் வாழ்வு உண்டுன்ற அளவுக்கெல்லாம் பேசுகிற அளவுக்கு அவங்களும் ஓரளவுக்கு வந்துட்டாங்க.
இதையெல்லாம் தாண்டி அடுத்த சாப்டர் இந்த பக்கம் வந்தீங்கன்னா உபதேசம் என்கிற நிலைமையில வரும்போது அங்கதான் எல்லாருமே தட தட தடன்னு உதறாங்க. அப்போ என்ன நடக்குது இங்க? என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய உபதேசத்தை உபதேசம் என்கிற நிலைப்பாட்டில் முழுமையா சரியா என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க. they are accepting partially but they are rejecting partially. ஒரு அளவாக ஒரு குறிப்பிட்ட அளவில் ஏற்றுக்கொண்டு இன்னொரு குறிப்பிட்ட அளவில் அதை என்ன பண்றாங்க, நிராகரிக்கிறாங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் தேவ ஆலோசனையில் ஒன்றையும் மறைக்காமல் because I preach the whole counsel of God ன்னு எழுதுற. whole என்றால் என்ன? அப்போ இந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் விடாத பாயிண்டே இல்லை, எல்லாமே இருக்குது. அதுக்காக தான் நான் தோண்டி தோண்டி எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அது எப்படியாவது கர்த்தருடைய வருகை கொண்டதாக அந்த உபதேசத்தினுடைய நிலைப்பாடு முற்றிலுமா கம்ப்ளீட் ஆயிரணும். ரீச் ஆகிட்டு இருக்குது. சரி, அப்போ பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவை பற்றிய உண்மைனா எத்தனை உண்மை இருக்க முடியும்? ஆமா. அப்போ இன்னைக்கு எப்படி மாத்திட்டாங்க, 100 உண்மையா பிரிச்சு வச்சு அது அவங்க அப்படி நம்புறாங்கங்க, அது அவங்க அப்படி நம்ப, அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். அது எப்படி கர்த்தர் பார்த்து கொள்வார்? கிறிஸ்துவை பற்றிய உண்மைனா எத்தனை தான் இருக்க முடியும்? ஆமா, என்னுடைய டேட் ஆஃப் பர்த் எதுவோ அதுதான் இருக்க முடியும், ஒன்று தான் இருக்க முடியும். அப்போ நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு 100 ஆளாளுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த்தை வச்சுக்கிட்டு இது எங்க நம்பிக்கைப்படி இது இப்போ பிறந்தாருங்க, எங்க நம்பிக்கையின்படி இது இப்போ பிறந்தாருங்கன்னு எடுத்துக்கிட்டா இது சரியில்லையே. இது அபிப்பிராயங்களும் பொய்களும் எத்தனை வேண்டுமானால் இருக்கலாம், உண்மை சத்தியம் என்பது ஒன்றே ஒன்று தான் இருக்க முடியும். அப்போ நாம் அபிப்பிராயத்தை வைத்துக்கொண்டு இதுதான் கரெக்டுன்னு சாதிக்க இங்க நம்ம வரல. சத்தியத்தை உள்ளபடி அறிந்து இதுதான் உண்மை என்று சொல்ல வந்திருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவை பற்றிய உண்மையை பேசும் பொழுது இதுக்குள்ள எல்லாமே உண்மைதான் இருக்குது. அப்போ இந்த உண்மைக்கு விரோதமான ஒரு முறையை யாரோ ஒருவர் பிரசங்கித்தோ சொல்லியோ ஒரு விசுவாசியை, ஒரு தேவனுடைய மனுஷனை மிஸ்கைட் பண்ணி வெளியே கொண்டு போவான்னா இது எப்படி சொல்றதுன்னா, இங்கே தான் என்ன நடக்குது, ஆவிக்குரிய வேசித்தனம் நடக்குது. அப்போ நம்ம அறிந்து கொண்ட வசனத்தில் அப்போ இதுக்கு மாறான நிலையிலே நம்பிக்கை விட இதை இப்படி சில பேர் எப்படி கொண்டு வரானா, யாரோடையுமே பேசக்கூடாது பிரதர், யாரோடையும் போகக்கூடாது பிரதர், எந்த சபையாரோட நம்ம ஐக்கியப்படக்கூடாது. அது அப்படி பைபிள் பேசவே இல்லை. பைபிள் அற்புதமான ஒரு வசனம் உண்டு, வெளிச்சத்தை இருளிலே பிரகாசிக்க சொன்ன தேவன் அந்த வெளிச்சத்தை எங்க மண்பாண்டத்தில் கொடுத்துருக்கிறேன்னு எழுதுறார் பவுல். அப்போ வெளிச்சம் எதுக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட கொடுத்தாரு? உபதேசத்தை குறித்த அறிவு என்பது ஒரு வெளிச்சம், சுவிசேஷத்தை குறித்த அறிவு என்பது ஒரு வெளிச்சம், கிறிஸ்துவை பற்றிய அறிவு என்பது ஒரு வெளிச்சம். இந்த வெளிச்சத்தை லைட் போட்ட இடத்துல லைட் போட்டுட்டு இருக்குது, இங்க டார்ச்சை ஆன் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்குது? ஏன்னா அங்கே ஆல்ரெடி என்ன இருக்குதுங்க, வெளிச்சம் இருக்குது. வெளிச்சம் எங்க தேவைன்னா இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிறதுக்கு. அப்போ ஆவிக்குரிய நிலைமையில் இருளுள்ள ஸ்தலத்தில் இருக்க மக்கள்கிட்ட நீங்க போகும்போது எதை தூக்கிட்டு போகணும்? இவன் நம்மால் என்ன பண்றான், எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு போய் இருட்டோட உடனே சேர்ந்துடுறான். புரியுதா உங்களுக்கு? இங்கே தான் களவாணி பயத்தனம் பண்றான் அவன் நம்மால். அது பிரதர், அது 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 சட்ராஸ் ரோடு 93 சட்ராஸ் ரோட விட்டுணும் பிரதர், அதெல்லாம் இங்கே மேட்ரு தூக்கிட்டு வரக்கூடாது பிரதர். உனக்குள்ளே கர்த்தர் கொடுத்த வெளிச்சத்தை நீ எங்கே போனாலும் உன்னோட ஐடென்டிட்டி அட்ரஸ் பளிச்சுன்னு என்ன செய்யணும்? ஆமாம் தெரியணும், உன் முகரம் நல்லா தெரியணும், இது இந்த ஆள் அப்படின்றது. அதை தான் சொன்னான். அவனும் பேதுருவும் எவ்வளோ மழுப்பி தெரியாது, எனக்கு தெரியாது, நான் பார்க்கல அப்படின்னு சத்தியங்கத்தியெல்லாம் பண்ண. அவன் சொன்ன அந்த வேற உன் பேச்சு உன்னை காட்டி கொடுக்குது. அப்போது நம்ம பேச்சை பார்த்து, நம்ம வாழ்க்கையை பார்த்து, நம்ம நடக்கையை பார்த்து அவன் அட்ரஸ் சொல்லணும். அட்ரஸ் சொல்கிறது மாத்திரம் இல்லை, அந்த அட்ரஸை எனக்கு கூட நான் அங்கே வரேன்னு சொல்லணும். அதுக்கு தான் கர்த்தர் ஒன்று அழைச்சிருக்கிறார். அவன் அதை விட்டுட்டு டாஸ்மாக் உங்ககிட்ட அட்ரஸ் கேட்டான்னு என்ன பண்ணுறது? ஹலோ, புரியுதா உங்களுக்கு? அப்போ சில பேருடைய முகரையை பார்த்தா வேற அட்ரஸை பிரதிபலிக்கிற மாதிரியே இருக்குது.
சில ஆட்கள்லாம் ஆரம்ப காலங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா வந்து ஒரு மெம்பர்ஷிப் மாதிரி வந்துட்டு இப்படி உட்காந்துட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. எதுக்காகனா, எங்கள் அப்பா லட்டு மாதிரி செய்தி கொடுப்பார். ஒவ்வொரு செய்தி அப்படி லட்டு மாதிரி இருக்கும். இதை என்ன பண்ணுறது, குறிப்பு எடுத்து வச்சுக்கிறது. குறிப்பு எடுத்து வச்சுக்கிட்டு போய் வாரம் ஃபுல்லாக வேறு இடத்துல என்ன பண்ணுறது, பிரசங்கம் பண்ணுறது தப்பே கிடையாது. எல்லா பிரசங்கத்தையும் பண்ணிட்டா தப்பு இல்லை. ஆனால் அவங்களுக்கு எது சாதகமாக நன்மையாக இருக்குமோ அதை மாத்திரம் சொல்லுவாங்க. பிரதர் சூப்பர் செய்தி பிரதர், ஒண்டர்ஃபுல்லாக செய்தி கொடுத்தீங்க பிரதர். சரி நீ எங்கே பிரதர் சர்ச்சுக்கு போகிறீங்க? நான் அங்கே ஒரு பெண்டிகாஸ்டல் சர்ச்சுக்கு போகிறேன்னு மொட்டையாக சொல்லிடுறது. ஏன்னா தெரியாது இல்லை. பாருக்கு போனான்னா கண்டுபிடிச்சிருவான், ஹோட்டலுக்கு போனான்னா கண்டுபிடிக்க மாட்டான்ல. ஏன்னா ஹோட்டலில் தான் பார் இருக்குது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? ஹோட்டலில் தங்குற ரூமும் இருக்குது, ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது, பாரும் இருக்குது. நீ பாருன்னு சொன்னா கண்டுபிடிச்சிருவான். அப்போ அவன் பார் எந்த பாருன்னு கேட்பான். அதனால் மொட்டை என்ன பண்ணிடுறது, நான் எங்கே வேணால் போவேன், ஹோட்டலுக்குள்ளே போய் பாத்ரூம் போயிட்டு கூட வெளியே வந்திருப்பேன். ஹூ நோஸ்? இதெல்லாம் ஏன் ஜானி இப்படி பேசுகிறான்னா 54 வருஷத்தினுடைய அப்சர்வேஷன். இதெல்லாம் சும்மா வாயில இருந்து வரல, யோசிக்கணும். கிறிஸ்துவை பற்றிய உண்மை. அப்போது நம்ம கிறிஸ்தவ உலகத்தில் எவ்வளோ மனுஷர்கள் இருக்கிறாங்க, ஊழியர்கள் இருக்கிறாங்க. எல்லாரையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், எல்லாரோட மதிக்கணும், எல்லாரோட நம்ம பழகிறது. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. என்ன எந்த சபை கூப்பிட்டாலும் நம்ம போய் பிரசங்கம் பண்ண ரெடி. இன்றைக்கி கேத்தலிக் ஃபாதர் ஒருத்தர் கூப்பிட்டு வர்ற சண்டே எனக்கு ஒரு செய்தி கொடுக்க வாங்கினா சந்தோஷமாக போயிடுவேன், ஒரு பிரச்சனையும் எனக்கு கிடையாது. ஆனால் நான் யாருங்கிறத வெளியே காட்டாமல் அங்கே வெளியே வர முடியாதுல்ல. அப்போ நம்மளை எதுக்கு கர்த்தர் அழைச்சிருக்கிறார்? அப்போ இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. யாரோடையும் பேசக்கூடாது, பழகக்கூடாது, போகக்கூடாது, கைக்கூடாது. ஒரு சபை இங்கே ஆவிக்குரிய நிலையில் ஒரு ரொம்ப மண்டைக்கு பித்து பிடிச்ச ஒரு குறும்பல் இருக்குது. அவன் என்ன சொல்லுவான்னா, எல்லாரையும் வேசியும்பான். யார் இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாத எல்லாரையுமே என்ன பண்ணுவான், வேசியும்பான். அப்படிலாம் பேசக்கூடாது. அப்படி பேசுகிறதுக்கு பைபிள் நமக்கு எந்த விதத்தில் அதிகாரம் கொடுக்கல. நம்ம எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரிடத்திலும் போகணும், எல்லாரிடத்திலேயும் கர்த்தருடைய வசனத்தை நம்ம போகணும். என்னைக்கு நம்முடைய உபதேசத்தை நிலைப்பாட்டுக்குள்ளே முழுசுமாக இல்லாத எத்தனையோ பேர் என்னுடைய செய்தியை நல்லா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது அவருடைய வாழ்க்கைக்குள்ளே மாற்றம் உண்டாகுது. சில பேருக்குள்ளே ஏதோ ஒரு சில விஷயத்தை அப்படி கிளறி விட்டுருக்குது. நான் சொன்னேன், கர்த்தருடைய வருகைக்கு உண்டாலே சரி ஆகு, மனம் திரும்ப இந்த உபதேசத்துக்குள்ள முழுமையாக நீ வா. நீ வந்தால் தான் உன்னுடைய சாபம் முற்றிலுமா என்ன செய்யும், வந்து சேரும். அப்போ ஆண்டவன் நம்மளா. ஆனால் பைபிள் எங்கே ரெஸ்ட்ரிக்ஷனை ஸ்ட்ராங்காக வைக்குதுன்னா, இந்த உபதேசத்தை உன்னிட எதில் வாசிக்கிறோம், 2 யோவானில். அங்கே ஏன் அவனை அப்போ என்ன சொல்லுதுன்னா, அவனுக்கு என்ன சொல்லாத, வாழ்த்துதல் சொல்லாத, இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் அதை வேற ஒரு விஷயத்தை மேட்ரு அவன் கொண்டு வந்தா அவனுக்கு என்ன கொடுக்காத, கையும் கொடுக்காத, அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாத, அவனை வீட்டுக்குள்ளே ஏற்றாதங்கிறார், தொட்டி விட்டுரு வாசல்லையே. அப்போ அவன் எந்த இன்டென்ஷனில் வரான்? அப்போது இன்றைக்கு தேவனுடைய சபையை பார்ப்பதற்கு இல்லை என்ன பார்க்கறதுக்கு, என்னோட பழகிறதுக்கு, பேசுறதுக்கு யார் வேணாலும் வரலாம். வர்றவங்க எந்த உபதேசத்தை சேர்ந்தவங்கனாலும் வரலாம். ஆனால் வர்றவங்க நம்ம சொல்கிறத கேட்குறதுக்காக வந்தாங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. ஆனால் அவங்களுக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை வச்சுருக்குறோங்க, அதை பேசுகிறதுக்கு உங்கள் சபையில் எனக்கு ஒரு நாள் சான்ஸ் கொடுப்பீங்களான்னா சத்தியமாக இடம் கிடையாது. இதுக்கு அதுக்காக மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ண தெரியாதுங்கிறத அர்த்தம் இல்லை. ஏதாவது நஞ்சை கலந்து விட்டுருவாங்களோங்கிற ஒரு அச்சமும் பயமும் நமக்குள்ளே என்ன செய்யுதுங்க, உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. காரணம், நீங்கள் உட்கார்ந்துருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய சொத்துக்கள் அல்ல, நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய சொத்துக்கள். யூ ஆர் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் காட். அப்போ உங்களை கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து திசை திருப்புற ஏதாவது ஒரு வஞ்சகம் உள்ளே வந்துடக்கூடாதுங்கிற அந்த ஒரு சின்ன பயத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோங்க. ஆமாம். அப்போ வேதவசனம் என்ன சொல்லுகிறது, எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், வேற ஒரு உபதேசத்தை பிரசங்கித்தானால், வேற ஒரு ஞானசானத்தை பிரசங்கித்தானால், வேற ஒரு ஒழுங்குமுறையை பிரசங்கித்தானால் என்ன பண்ணுவீங்க? நீங்க பெற்றிராத வேறொரு ஆவியை, நீங்க ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தை பெற்றிருந்தால் என்ன பண்ணுவீர்களே? இப்போ பவுல் என்ன சொல்ல வர்றாரு, அவன் சொல்றது உனக்கு இனிக்குது, நான் சொல்றது உனக்கு கசக்குதுங்கிறாரு. அதை ஒன்றால் யூ ஆர் ஏபிள் டு டாலரேட் இட். யூடியூப்பில் கேட்டுட்டு 10 கேள்வி கேட்கா நம்மளை, என்னம்மா பிரசங்கம் பண்ணுறாருங்க அந்த பாஸ்டரு, நல்லா தான் பேசுகிறாரு, ஏன் உங்கள் பாஸ்டர் ஒழுங்காக பேசலையோ? சரி நான் பிரசங்கம் பண்ணது எத்தனை தரம் கேட்டேன் அப்படின்னா,
அதான் ஞாயிற்றுக்கிழமை கேட்குறோம்ல, அது கேட்டு கேட்டு புளிச்சு போச்சுங்க, காதெல்லாம் ஒரு மாதிரி நமைக்குதுங்க. இதை கேட்பாங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்ல. அப்போது இது வேண்டா வெறுப்பா, வேறு வழியே இல்லாமல் ரூம்குள்ளே போட்டு பூட்டி விட்டான் நம்மளை. இவன் முடிக்கிற வரைக்கும் என்ன பண்ணி தான் ஆகணும், கேட்டுத்தான் அவனு. தர்ம சங்கடத்தில் ஒருத்தன் கேட்டானா, நீ கேட்குறது பிரயோஜனமும் இல்லை, நீ அடுத்த வாரம் வராமல் வேற எங்கேயாவது போகிறது ரொம்ப உனக்கு நல்லதாக இருக்கும். இங்கே வர்றவன் நாக்குன சாப்பாட்டை, கர்த்தர் கொடுக்குற ஆகாரத்தை அள்ளி அள்ளி சாப்பிட்ணும். சாப்பிட்டா கர்த்தர் சந்தோஷப்படுவார். அப்போ ஆவிக்குரிய வேசித்தனங்கிறது என்னங்கிறது இப்போ புரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்முடைய உபதேசத்தின் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டிருக்கிற யாரோடு பேசுவது, பழகுவது, அவர்கள் நம்ம வீட்டுக்கு வர்றது, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அதோடு நம்ம போய் உள்ள மிங்கிள் ஆகிட்டோன்னா தான் பிரச்சனை ஆயிடுது. ஏன்னா இன்றைக்கி 2 பேர் இன்றைக்கி எல்லாம் எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா, இன்றைக்கி எப்படி இந்தியாவிலேருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு போனவங்களுக்கெல்லாம் இந்தியா வந்து ஒரு டியூவல் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்குது. ஒன்று நீ இந்தியாவிலையும் இருக்கலாம், இல்லை வெளிநாட்டின் எந்த நாட்டின் குடியுரிமை பெற்றுக்க அங்கேயும் இருக்கலாம். ஆமாம். ஆனால் சில நாடுகள் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. நீ ரெட்டை குடியுரிமையெல்லாம் வச்சுருந்தனா எங்கள் நாட்டுக்கு நாங்கள் குடியுரிமை கொடுக்க முடியாது, உன் பாஸ்போர்ட்டை முதல்ல நீ என்ன பண்ணி தான் ஆகணும், சரண்டர் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வருது. இப்போ அமெரிக்கா கூட அப்படிலாம் இருக்குது பாருங்கள், எல்லாம் வருவாங்க. நான் அப்புறம் விமானத்தில் பயணம் பண்ணும்போது இந்தியாவுக்கு வருகிற விமானத்தில் வரும்போது நிறைய பேர் வருவாங்க, இந்தியன்ஸ் தான் வருவாங்க, கனெக்டிங் ஃப்ளைட் எடுத்து வரும்போது. ஆனால் இங்கே வந்து சென்னையில் இறங்கும்போது 2 கவுண்டர் வச்சுருப்பான் இமிக்ரேஷனில், ஒன்று ஃபாரின் பாஸ்போர்ட், ஒன்று இந்தியன் பாஸ்போர்ட்டு. நம்ம பரிதாபமாக இந்தியன் பாஸ்போர்ட்டில் இருப்போம். இவன் எல்லா வயலும் எங்கே போய் நிற்பான், ஃபாரின் பாஸ்போர்ட்டில் நிற்பான். எல்லாம் என்ன வாங்கியிருக்கிறவன், வேறு நாட்டினுடைய குடியுரிமை வாங்கியிருக்கிறவன். அதனால் அவன் ஃபாரின் பாஸ்போர்ட்லேருந்து கிடுக்கிடுன்னு வெளியே போயிடுவான். நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம பைத்தியகாரமாக நின்றுட்டு இருப்போம். அதே மாதிரி இன்றைக்கி ஆவிக்குரிய உலகத்தில் ஆவிக்குரிய வசனத்துக்குன்னு ஒரு சபை, இந்த கல்யாணம் காட்சி ஏதாவது கர்மாந்திரம் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சபை. ஏன்னா அந்த விஷயங்கள் வரும்போது எதோட கோப்பை பண்ண முடியாது, இதோட கோப்பை பண்ண முடியாது, இதோட கிட்டேயே வர முடியாது. இப்போ கிறிஸ்தவ திருமண சட்டத்தெல்லாம் பயங்கர கெடுபடி ஆக்கிட்டானுங்க. நீங்கள் முந்தி மாதிரி நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. உங்கள் வீட்டிலலாம் கல்யாணம் நடக்குன்னா கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போல்லாம் சர்ச்சில்ன்ற ஒரு கட்டடத்துக்குள்ளே கல்யாணம் இருந்தால் தான் கல்யாணமாகவே அக்செப்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு. கல்யாண மண்டபத்தெல்லாம் பண்ணால் அக்செப்ட் கிடையாது. அந்த அளவுக்கு சட்டத்திட்டங்களெல்லாம் என்ன ஆக்கிட்டாங்க, ரொம்ப கடுமையாக்கி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ திருமணம் பண்ணி கொண்டு போகிற 2 பேரும் கிறிஸ்தவர்களாக இருந்தால் தான் அந்த திருமணமே என்னபடி ஆகும், செல்லுபடி ஆகும். அதுக்காக சில சபையில் என்ன பண்ணுறது, கூப்பிட்டு வச்சு அவனை ராத்திரியாக அவனை கோமாளி வேஷம் போட வச்சு கோயின்சாமியும் கன்சாமியும் கொண்டு வந்து அவனுக்கு பீட்டர் ஜோசப்னு வச்சு அவன் திருட்டு மொழி மொழிப்பான். கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் சாவர வரைக்கும் திருட்டு மொழி மொழிப்பான். யாரன்னா என்ன மொழிப்பான், பண்ணுற ஒரு மண்ணாங்கட்டியும் மண்டையில் ஏறாது. வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு பீட்டர் கேட்குது, ஏன் அந்த கோயிலுக்கு போகிற, அவங்க பாஸ்டர் ரொம்ப பேசுகிறாருமேங்கிறான். இவ சொல்கிறா, இவ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறா, நீ போவதான் உனக்கு அது புரியுமேங்கிறா. அந்த மரமண்டையனுக்கு புரியாது. ஏன்னா அவன் ஜலத்தினால் ஆவியினால் பிறந்தவளாக இருந்த உள்ள வந்தவன கப்புன்னு பிடிக்கும். அது மேக்னெட் மாதிரி. போல் கரெக்டாக இருந்தால் மேக்னெட் அட்டாச் ஆகிடுங்க. போல் வந்து ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்னோட ஒன்று அது என்ன செய்யாதுங்க, ஒட்டாது. நீ என்ன தான் ஓட்ட ட்ரை பண்ண பிடிங்கிட்டு போகும். நீ தேவனுடைய, அதனால தான் அன்றைக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை 12 கோத்திரத்தாரை பாகம் பிரித்து அவர்களை பாளையம் இறங்க பண்ணும்போது நடுவில் ஆசரிப்பு கூடாரத்தை வச்சுட்டு 3 கோத்திரத்தை கிழக்கையும் 3 கோத்திரத்தை மேற்கையும் 3 கோத்திரத்தை வடக்கையும் தெற்கையுமா பிரித்து விட்டார். ஏன்னா அத்தனை வயலுக்கு சென்டர் ஃபோக்கஸே இதுதான், ஆசரிப்பு கூடாரம் தான். இதனுடைய விளைவு தான் சிலுவை. So we are all centered in the cross because the Christ died on there. கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்ததனால தான் பூலோகத்தில் உள்ள எல்லாரும் அதன் மையப்பொருளாக ஈர்க்கப்படுகிறார்கள். வெளியே வரணும். கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் நம்ம உறுதியாக இருந்து அதை கேட்டபடி நம்ம வாழணும். அந்த உண்மைக்கு மாறான விஷயங்களோடு கூட நம்ம இணைத்து கொள்ள நம்ம வெளியில் போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஆண்டவர் அதை என்னவா பார்க்குறாருங்க, ஆவிக்குரிய வேசித்தனமாக பார்க்குறாரு.
அப்போது இன்றைக்கி நம்ம எல்லா மனுஷரும் ஒரே அந்த உபதேசம் கொடுக்கப்பட்ட ஒரே இடத்துல இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. வேலை நிமித்தமாக, அவருடைய எதிர்கால வாழ்க்கை நிமித்தமாக எல்லாரும் புலம்பெயர்ந்து போவாங்க பாருங்கள். ஆனால் போனாலும் அவருடைய இருதயம் எதை தான் தேடும்? நாம் அறிந்திருக்கிற அந்த உபதேசத்தை பிரசங்கிக்கிற ஐக்கியம் எங்கே இருக்குதுங்கிறத தொலாவி தேடிக்கிட்டே ஓடுவான். அவன் அந்த பிரம்மாண்டங்களை கண்டுலாம் என்ன ஆகிற ஆள் கிடையாது, அட்ராக்ட் ஆகிறது கிடையாது. அப்படி ஒன்றுமே இல்லையா, நானும் என் வீட்டார்மோட கத்திரையை செய்ப்பேன், வீட்டுக்குள்ளே உட்காந்து அவனுக்கு தெரிஞ்ச 4 பாட்டை பாடி அன்னைக்கு தான் முத எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணுறேன். அவன் யாருக்கு? ஒய்ஃபுக்கும் பசங்களுக்கும். சிரிக்குது அது ஒரு மாதிரி. ஆனாலும் அவன் கண்டுக்கலை, வேறு வழி இல்லை. நம்ம ஆண்டவருக்குடைய உபதேசத்துக்குன்னு வந்துட்டான், நம்ம இப்படி தான் ஒரு ஸ்டாண்ட் அப் பாயிண்டில் நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு வீட்டில் இருந்து கண்ணீரோட ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு வெறும் குடும்பமாக 5 பேரை உட்காந்த இடத்துல இன்னும் 2 பேர் யாரும் கேள்விப்பட்டு உள்ள வந்துட்டான். கடைசியில் பார்த்தா கர்த்தர் அந்த இடத்துல தமது ஒரு ராஜ்யத்தை, தமது சபையை ஆண்டவர் அங்கே ஸ்தாபிக்கிறார். இது மாதிரி எத்தனை பேர் மத்திய கிழக்கு நாடுகளிலே, அமெரிக்காவிலே நான் கண்ட காட்சி, விசுவாசிகளாய் வேலைக்கு நிமித்தம் போனவங்கெல்லாம் சும்மா வீட்டில் கூடி வீட்டு ஜெபம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த அந்த இடங்களை எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு சபையாய் மாற்றி இருக்கிறார். அந்த இடங்களில் எல்லாம் நான் பிரசங்கித்த போது பெரிய பிரம்மாண்ட காட்சியும் வளர்ச்சியும் விஷயங்களும் ஒன்றுமில்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட்ட போது ஜனங்களுடைய இருதயம் கர்த்தருடைய பிரசன்னத்தினால கொழுந்து விட்டு எரிந்தது. அந்த தேவன் இன்றைக்கு ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அதாவது இதை நக்கி பார்த்து ருசித்தவன் கண்டதில் வாய் வைக்க மாட்டான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்தவன், இந்த உபதேசத்தின் மேன்மை எப்படிப்பட்டது என்பதை ருசித்தவனுக்கு கண்ட இடத்துலலாம் வாய் வைக்க வராதுங்க. நல்ல ஒரு தரமான ஹோட்டலில் போய் இட்லி சாம்பார் சாப்பிட்டவனை கொண்டு போய் ரோட்டு கடையில் விட்டு அவன் எப்படி திம்மான்னு நினைக்கிறீங்க? வேறு வழி இல்லாமல் வேணா சில நேரத்தில் தின்ட்டு போயிட்டான். ஆனால் வாடிக்கையெல்லாம் அவனால் போய் என்ன பண்ண முடியாதுங்க, சாப்பிட முடியாது. ஏன்னா அவனுடைய வாய் ஏற்கனவே நல்ல ஒரு தரமான விஷயத்துக்கு பழக்கப்பட்டிருக்குது. இதை தின்னவன் போய் அந்த கழிச்சடையை ஒன்று தின்றான்னா அவன் எவ்வளோ தரங்கட்டு போயிருக்கிறாங்கிறதா ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறது புரியலையா? தகப்பனுடைய வீட்டிலே மேஜையில் உட்கார்ந்து வெள்ளித்தட்டிலும் தங்க ஸ்பூனிலுமா உட்கார்ந்து சாப்பிட்ட ஒரு மேன்மையான மனுஷன் பன்றியின் தவிட்டை சாப்பிட ஆசையாக இருந்தான் என்று சொன்னால் அவனுடைய தரம் எவ்வளவு டவுன் ஆயிடுச்சு பாருங்க. அப்படிப்பட்டவனுக்கு புத்தி வந்தது. அவன் புத்தி தெளிந்த போது பாவிக்குரிய வேசித்தனத்துக்குள்ள போயிட்டாலும் கூட கர்த்தர் இன்றைக்கும் அவங்களுக்கு ஒரு கிருபையை கொடுக்குறார். அந்த கிருபை என்னங்கிறத ஒரே ஒரு வசனத்தை சொல்லிட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன்னா அதுக்குள்ளே போயிட்டேன்னா அது தனி செய்தி ஆயிரும். வெளிப்படுத்தல் ஆண்டவர் சொல்கிறார் 18:4. இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிச்சுட்டு நம்ம செய்தியை முடிச்சிடலாம். வெளிப்படுத்தல் 18:4 எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். எடுத்துட்டீங்களா? பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது என் ஜனங்களே, வெறும் ஜனங்களே அல்ல, என் ஜனங்களே, நீங்களுடைய பாவங்களுக்கு உட்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதிகளுக்கு அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு என்ன செய்யுங்கள்? முதல்ல இதுதான் கர்த்தர் சபைக்கு கொடுத்துருக்கிற அழைப்பு. இந்த செய்தியை கேட்குற நீங்கள் ஒரு காலத்தில் சத்தியத்தின் நிலையில் இருக்கிற இடங்களுக்கு போய் வசனத்தினால பயிற்றுவிக்கப்பட்டுட்டு இன்னைக்கு கண்ட இடத்துல போய் நீங்கள் உட்காந்துருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார், முதல்ல அந்த இடத்த விட்டு வெளியே வாங்க. ஒருவேளை நீங்கள் போய் இருக்கிற சபையில் உங்களுக்கும் அந்த ஊழியக்காரனுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அதெல்லாம் தவிர்க்க முடியாது. ஆனால் ஊழியக்காரனோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடினால, கருத்து வேறுபாடு உனக்கும் ஊழியக்காரனுக்கு தானே ஒழிய உனக்கும் கர்த்தருக்கும் இல்லை. கர்த்தர் என்றைக்குமே தமது திலையில் அவர் தெளிவாக இருக்கிறார். ஊழியக்காரனோட பிரச்சனை வரலாம், மனஸ்தாபம் வரலாம். எனக்கு இனிமேல் அந்த கோயிலுக்கு போக மாட்டேன், தயவுசெய்து நீ வர வேணாம், போகாத, அங்கே போகாத, உனக்கு பிடிக்கல இல்லை, டோன்ட் கோ தேர். ஆனால் இதே உபதேசத்தை பிரசங்கிக்கிற இன்னொருத்தன் இருக்கிறான்ல, ஏன் அந்த இடத்துக்கு நீ போகக்கூடாது? ஏன் இல்லை, நீயே ஒரு சபையை ஏன் நீ ஏற்படுத்தி ஒரு ஐக்கியத்தை வீட்டுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? உருவாக்கக்கூடாது? எத்தனையோ வழி இருக்குது அல்லவா? உன்னுடைய நிலைப்பாடு என்னது என்பதை நீ தீர்மானித்துக்கொள். சகலவற்றையும் நியாயந்திருக்கிற கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். எப்படி சரீரப்பிரகாரமான வேசித்தனம் பண்ணினவனுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் இடம் இல்லையோ, அதே விதமாய் ஆவிக்குரிய வேசித்தனம் பண்ணுகிறவனுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் இடம் இல்லை. வேசித்தனம் பண்ணினவர்கள் இஸ்ரவேலரிலே 3000 பேர் ஒரே நாளில் அழிக்கப்பட்டார்கள். இதை பவுல் இன்னொரு இடத்துல ரீகால் பண்ணும்போது ஒரே நாளில் 3000 பேர். ஸோ அது தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நியமிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய நியாய தீர்ப்பு நம்ம மேலே வர. ஏன்னா அந்த வேசித்தன பாவத்துக்குள்ளாக்கின பாபிலோனையும்
அதோடு கூட பாவம் பண்ணின ராஜாக்களை எல்லாரையும் நியாயந்திருக்கிறது கர்த்தர் சீக்கிரமாக வர்றாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல நீ அவளை விட்டு என்ன செஞ்சிரு, வெளியே வந்து உன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு கிறிஸ்துவுக்கு உகந்த மனுஷனாக உன்னை ஒப்பு கொடுத்து இந்த கிருபையுள்ள உபதேசத்துக்கும் வசனத்துக்கும் உன்னை உண்மையுள்ள மனிதனாக நீ ஒப்பு கொடு. அந்த ஒரு நிலைப்பாட்டை நம்ம எடுக்கணும். இந்த பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே போகிற ஒரு ஜீவியத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். ரொம்ப எனக்கு பிரசங்கிக்கவே ரொம்ப நர்வஸாக தான் இருந்தது. ஆனாலும் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இனி தொடர்ச்சியான அடுத்த பாகத்தை, அந்த பாபிலோனை எப்படி பைபிள் டிஸ்கிரைப் பண்ணுது, அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பாபிலோனோடு கூட எந்தெந்த நிலைகளிலெல்லாம் வேசித்தனம் பண்ணினார்கள். கர்த்தருடைய வருகைக்குன்பதாக நம்ம அதை விட்டு நம்ம வெளியில் வரணும். வி ஹாவ் டு. பாபிலோன் என்கிறது ஒரு சிஸ்டம். கர்த்தருடைய உபதேசத்துக்கு முறை தவறின ஒரு சிஸ்டம் அது. அந்த சிஸ்டம் இன்னைக்கு மதங்களும் உலகமும் சபைகளும் இன்றைக்கு அதை பிடிச்சிட்டு உறுதியாக இருக்குது. ஆனால் கிறிஸ்து தப்ப மணவாட்டிக்கு ஒரு அறைகூவலை கொடுறாரு. மணவாட்டியை நீ எவ்வளோ விட்டு வெளியே வந்துருங்கிறாரு. கர்த்தர் இந்த வேத வாக்கியங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழும்பி ஜெபம் பண்ணுவோம். கிருபையுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீ தந்த உம்முடைய உயிருள்ள வசனத்திற்காக நன்றி. உம்முடைய தெய்வீக கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். உம்முடைய ஆசீர்வாதத்தை நன்மை நீர் அருளும்படி ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தர் இந்த நாளிலே தந்த உம்முடைய வேத வாக்கியங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தை எத்தனை உண்மையானது, சத்தியமானது ஆண்டவரே. வேசித்தனத்திற்கும் நொறுங்குண்டு செத்ததற்கும் இரத்தத்துக்கும் விலகி இருக்கும்படி நீர் இஸ்ரவேலருக்கு மாத்திரமல்ல புறஜாதிகளின் சபையாய் இருக்கிற எங்களுக்கும் நீர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர், கட்டளை கொடுத்திருக்கிறீர். இதிலே நாங்கள் சரியாயிருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். தேவனுடைய அறிவை பற்றி கொண்டிருக்கிறதில் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்திரமான மனதை தாரும். ஒரு ஸ்திரத்தன்மையற்ற மனநிலையை எங்களை விட்டு நீர் எடுத்து போடுங்க தாமே. பிரசங்கிக்கிற நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னை இந்த காலவெளியில் தாழ்த்துகிறேன். உம்முடைய வருகை மட்டுமாய் இந்த பலிபீடத்தில் இந்த கலப்பில்லாத சத்திய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட இதை இன்னும் ஒரு முறையாய் நான் பிரதிஷ்டை செய்து ஆசீர்வதிக்கிறேன். இந்த சபையின் எல்லைகளை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன். இந்த செய்தி போகும்படி வாங்கப்பட்டிருக்கிற எல்லா உபகரணங்களை நான் பிரதிஷ்டை செய்கிறேன். உம்முடைய சத்தியம் மாத்திரம் வெளிப்படுவதாக. உம்முடைய தயவுள்ள கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் வாய்களை நீர் பரிசுத்தப்படுத்தும், எங்கள் செவிகளை நீர் விருத்த சேதனம் பண்ணும். இது ஆவிக்குரிய வேசித்தனத்திற்கு பாவத்துக்குள்ளாக்காதபடி இதை காத்துக்கொள்வீராக. ஊழியக்காரரோடு ஏற்பட்ட சில மனத்தாங்கல்களாலே தவறான இடங்களில் உட்கார்ந்து தங்கள் ஆவிக்குரிய ஜீவத்தை நாசப்படுத்தி ஆவிக்குரிய வேசித்தனத்தில் சிக்கியிருக்கிற ஆத்துமக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை கர்த்தர் விடுவித்து வெளியே கொண்டு வருவீராக. அவர்களுக்கு ஒரு பாதையை நீர் காட்டும்படி ஜெபிக்கிறேன். ஒரு இடத்தை நீர் ஆயத்தம் பண்ணி தரும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய வருகைக்குன்பதாய் அவருடைய ஆத்துமா ஸ்திரப்பட பலப்பட கர்த்தர் ஒரு வாய்ப்பை நீர் தரும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய ஜனத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த கிருபையுள்ள வசனத்துக்கு நாங்கள் இவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னையும் ஒப்பு கொடுக்கிறேன். கற்புள்ள கன்னிகையாய் கடைசி வரை நாங்கள் வாழ்ந்து எங்கள் ஆவிக்குரிய கற்பை தூய்மையாய் காத்துக்கொள்ள ஒப்பு கொடுக்கிறோம். வலுவாதபடி காத்திரளும். கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். ஆவியும் மனவாட்டியும்